மார்க்கு 13ஆம் அதிகாரம் வாசிக்க போகிற பகுதி 28 முதல் 37 வரை. மார்க் எழுதின சுவிசேஷமாக பகுதியாக பார்த்து வருகிறோம். இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் 27ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நான் வாசிக்க போகிற பகுதி 28லிருந்து 37 வரை, 28லிருந்து அதிகாரம் முடிகிற வரைக்கும். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ண போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலையோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலையோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இந்த பகுதியினுடைய முக்கிய கருத்து என்ன? அதாவது இந்த பகுதியில் நமக்கு பொருத்தமாய் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னன்னா, இயேசுனுடைய 2ஆம் வருகையினுடைய எக்ஸாக்ட் நேரத்தை யாருமே அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ளவில்லைன்றது மட்டும் இல்லை, அறிந்து கொள்ள முடியாது. இயேசு நிச்சயமாக இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார், அது நிச்சயம். இன்னொன்று நிச்சயம், அவர் என்னைக்கு வராருன்னு தேதியை யாருமே சொல்ல முடியாது. ஆகவே எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் எந்த நேரத்திலையும் வரலாம். ஆகவே எந்நேரத்திலும் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியினுடைய முக்கிய கருத்து, நமக்கு பொருத்தமாய் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து அதுதான். ஆனால் இன்றைக்கு நான் அதை கவனிக்க முடியாது. இன்றைக்கு அதை பற்றி நான் பேச முடியாது. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அதுதான் முக்கியன்ட்டு அதை பற்றி பேச முடியாதுன்றீங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு 2 சிக்கல் இருக்குது. அதை முதல்ல டீல் பண்ண விரும்புகிறேன். அதற்கு பிறகு அடுத்த வாரம் தான், இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த முக்கிய கருத்துன்னு சொன்ன பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்துன்னு, அதை அடுத்த வாரம் தான் நான் டீல் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லலாம், என்னங்க முக்கிய கருத்தை விட்டுட்டா இதை ஏன் முதல்ல இதை டீல் பண்ணணுன்னா, அதாவது இந்த பகுதியில் ஒரு 2 சிக்கல் இருக்குது. 2 வசனம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் சிலர் குழம்பி போகிறார்கள். அதை நான் டீல் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல அதை டீல் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அதை நான் டீல் பண்ணலைன்னா சிலருக்கு அதுவே உறுத்திட்டு இருக்கும், முக்கியமான கருத்தை கவனிக்க முடியாமல் போயிடும். எப்படி பாருங்கள், சில நேரம் முக்கியமாக ஒரு காரியத்தை பண்ணணுன்னு உட்காருவோம், என்னமோ ஒரு அற்பமான ஒரு காரியம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா கவனத்தை சிதறடிக்க வைக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, படிக்க உட்காந்திங்கன்னா கொசு கடிச்சதுன்னா அதனாலே படிக்க முடியாது. சீரியஸாக படிக்கணும்னு உட்காந்தா இது வேறு. அப்போ அதை டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ண பிறகு தான் உருப்படியாக அல்லது மாணவர்கள் படிக்கிறப்போ என்னமோ அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும் பாருங்கள். அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஒழிச்சாதான் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அல்லது கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, வீட்டில் ஐயோ பூட்டினேண்ணா. அப்போ உங்களுக்கு ரோட்டில் கவனிக்க மனசே வராது, அதுதான் மனசில் இருக்கும். அப்போ முதல்ல அதை செட்டில் பண்ணிட்டா இதை கரெக்டாக கவனிக்கலான்ற மாதிரி, அதனாலவே இதை நான் டீல் பண்ண விரும்புகிறேன் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற 2 சிக்கலை முதல்ல பார்ப்போம். அந்த 2 வசனங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அதை நாம் இன்றைக்கு புரிஞ்சுக்க பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த வாரம் இந்த முக்கிய கருத்தை பார்ப்போம். இதை டீல் பண்ணலன்னா இது நமக்கு ஒருவேளை உறுத்திட்டு இருக்கோம், குழப்பம் உண்டாக்கும்ன்றது மட்டும் இல்லை. இந்த 2 சிக்கலும் இயேசுவோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் இதை வச்சுக்கிட்டு சிலர் இயேசுவையே குற்றம் சாட்டுறாங்க. பாருங்கள், உங்கள் இயேசு இப்படி சொல்லிட்டார், பாருங்கள் உங்கள் இயேசு அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு இயேசுவே குற்றம் சாட்டுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆகவே நான் இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லாமல் இருக்க முடியல. இதுக்குன்னு ஒரு செய்தியை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது.
இயேசுவை வந்து நான் டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, என்ன மாதிரி ஆள் அவரை டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு அவரை பற்றி சொல்லுவாங்க, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அதனால் சொல்கிறேன். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை என்னுடைய வார்த்தைகள். இன்னொரு காரணமும் சொல்கிறேன். ஏன் இதை இன்றைக்கு ஒரு செய்தியை ஒதுக்கி இந்த 2 சிக்கலை டீல் பண்ணுறோன்னா, இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஒன்றும் போகல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த முழு பகுதி இப்போ நான் வாசித்த பாருங்க, 28லேருந்து 37 ஏன் வாசித்தீங்கன்னா முழு பகுதியே டைமிங்கை பற்றி, இயேசுனுடைய இந்த இயேசு தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியங்களை குறித்த டைமிங், நேரம் எப்போ நடைபெறும் என்பதை பற்றி தான் முழு பகுதியே. இந்த சிக்கலும் அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே இந்த சிக்கலை முதல்ல பார்ப்போம். இந்த சிக்கல்னால் இந்த புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு 2 வசனங்கள் இதில் இருக்குது. அதை மட்டும் முதல்ல பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சில பொதுவான வார்த்தையில் சொல்லிடுறேன். பைபிளில் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான சில பகுதிகள் இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி சில பொதுவான வார்த்தையில் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிலர் சொல்கிறாங்க பைபிளில் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான பகுதியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, பைபிளில் மிக முக்கியமான காரியங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். த மெயின் திங்ஸ் ஆர் த பிளெயின் திங்ஸ். இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெயின் திங்ஸ் ஆர் பிளெயின் திங்ஸ்னால் முக்கியமானவைகள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமே கிடையாது. முக்கியமானது எது பைபிளில்? சுவிசேஷத்துக்கு ஏற்ற காரியங்கள். ரட்சிப்பின் வழி என்ன? இயேசு நம்மளை ரட்சிக்கும்படி வந்தார், அவர் எப்படி நமக்காக வாழ்ந்தார், பாடுபட்டு மரித்தார், உயிரோடு எழும்பினார், பரமேறினார், பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பின் செய்தியை அவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக பூமி எங்கும் அனுப்புகிறார். இந்த செய்தி பிரசவம் பண்ணப்படுது. இதை நம்புகிறவர்கள் ரட்சிக்கப்படலாம். வெறும் நம்பினா போதும், இயேசுவின் மூலமாக இந்த ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கை மாறலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். இம்மையிலும் மட்டும் இல்லை, மறுமையிலும் அப்படி இருக்கலான்றது தான் முக்கியம். கரெக்டாக அதுதான் நாங்கள் சுவிசேஷத்தை நான் சாராம்சமாக இப்போ சொன்னேன். அது வந்து மிக தெளிவாக வந்துருச்சு பைபிளில். நான் நம்புகிறேன் ஓரளவுக்கு படிக்க, புரிஞ்சிக்க, வாசிக்க தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளை கூட வாசித்து புரிஞ்சுக்கலாம் கடவுளுடைய கிருபையினால். அதில் எந்த குழப்படியும் இல்லை, எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் சில பகுதிகள் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் மட்டும் சொல்ல, பேதுருவே சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, 2 பேதுரு 3:15 18 நான் வாசிக்க போகிறதில்ல, வேணா திருப்பிக்கோங்க, சிலருந்து சொல்கிறேன். 2 பேதுரு 3:15 பேதுருவே சொல்கிறாரு. பவுல் எழுதுனதை பற்றி பேசுகிறார் பேதுரு. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா அந்த பகுதியை? 2 பேதுரு 3:15 பேதுரு வந்து பவுல் எழுதுனதை பற்றி காமெண்ட் பண்ணுறார். பவுலினுடைய நிருபங்களை பற்றி அவர் சொல்கிறாரு. அதில் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தமிழில் எப்படி வருதுன்னா, சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. 16ஆம் வசனம். அப்போது பேதுருவே சொல்கிறாரு, பவுல் எழுதின சில காரியங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கஷ்டமான பகுதியில் நாம் என்ன செய்யணும்? கண்டுக்காமல் விட்டுறலாமா? ஏன்னா சிலருடைய அப்ரோச் என்னன்னா, கஷ்டமாக இருந்தால் கண்டுக்காமல் விட்டுறலாம். நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள் ஏன் இங்கே வச்சுருக்கிறாரு? பரவாயில்ல, கஷ்டமாக இருக்கா, நீ கண்டுக்காமல் விட்டுருன்னு அதுக்காக வச்சுருக்கிறாரு. அவருடைய வசனத்தில் நமக்காக பதிவு செய்து வைத்திருக்கிறாருன்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு தானே வச்சுருக்கிறாரு. அப்போது அதை கண்டுக்காமல் விட்டுறலான்னு என்னன்றீங்க நம்ம போயிட்டே இருக்க முடியாது. அதுதான் இப்படிப்பட்ட போதனையினுடைய அட்வான்டேஜ். ஏன்னா எதையும் நாம் கண்டுக்காமல் விட்டுற முடியாது. கண்டுக்காம விட்டால் என்ன தப்பாக நினச்சிப்பீங்க நீங்கள்? அதனால் நான் பேசி தான் ஆகணும். கண்டுக்காமல் விட்றது நல்லதில்லை. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தேவை. மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, தேவனுடைய வாயினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை பத்தாது, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்முடைய பிழைப்புக்கே ஒவ்வொரு வார்த்தையும் தேவை. அப்போ இதை கண்டுக்காமல் விட முடியாது, இதை கவனிக்க வேண்டும். ஆனால் இது அதே நேரத்தில் கவனிக்கணும். ஆனால் கவனிக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, பேதுரு அங்கே சொல்கிறாரு, அதை நீங்கள் திருப்பினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். 2 பேதுரு 3 அதில் பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 2 பேதுரு 3:16 தான் சொல்கிறாரு, பவுல் எழுதின சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, கல்லாதவர்கள், அதாவது படிக்காதவர்கள், படிப்பில்லாதவர்கள், ட்ரைனிங் இல்லாதவர்கள் மற்றும் உறுதி இல்லாதவர்களும், ஸ்டெடியாக இல்லாதவர்கள், ட்ரைனிங் இல்லாதவர்கள், ஸ்டெடியாக இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள்.
சொல்கிறார். பவுல் எழுதின சில காரியம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சிலர் இந்த ட்ரைனிங் இல்லாதவர்கள் மற்றும் படிப்பறிவு இல்லாத மட்டும் இல்லை, அதான் பெருசாக படிக்கலை அதனால் அப்படின்னு மட்டும் இல்லை. அவங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க ட்ரைனிங் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு உறுதியும் இல்லை. ஸ்டெடியாக இல்லாத ஆட்கள், ட்ரைனிங்கும் இல்லை, உறுதியும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கஷ்டமான வசனங்கள் எடுத்து புரட்டுகிறார்கள். இந்த மாதிரி கஷ்டமான வசனங்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே வசனத்தை புரட்டுறாங்க. அதான் சொல்கிறார் பேதுரு. நான் ஏன் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டமான பகுதிகள் வர்றப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாமளும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, புரட்டி நமக்கே கேடை உண்டு பண்ணிக்கூடாது. அங்கே அப்படி தான் சொல்கிறாரு, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். சிலர் பார்த்திங்கன்னா வேணே கஷ்டமான பகுதியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சில ஆசாமிகள் இருக்காங்க, அவங்க எப்படின்னா அவங்க வேலையே பைபிளை வந்து இதுக்குன்னே படிக்கிறாங்க. எது கஷ்டமாக இருக்குது, எதை வச்சு கிறிஸ்தவரில் மடக்கலாம், அதை மட்டும் நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது. பைபிள் அப்போ போகிறதுனுடைய நோக்கமே தப்பு. வாசிக்கிறதுடைய நோக்கமே கிறிஸ்தவரில் கேள்வி கேட்டு மடக்கலான்னு. இந்த வசனம் இப்படி சொல்லுதே, என்ன சொல்கிற கிறிஸ்தவனே சொல்லு பார்ப்போம், உங்கள் ஏசு இப்படி சொல்லிட்டார், உங்கள் ஏசு இது செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி மடக்க பார்க்குறது, புரட்டுகிறவர்கள். சில நேரம் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சில நேரம் சிலருக்கு வந்து ஒரு அன்ஹெல்த்தி க்யூரியாசிட்டி ஃபார் டிஃபிகல்ட் பேசேஜஸ் இருக்குது. புரிஞ்சுக்கிறது கஷ்டமான இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிலதுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெறும் இதை மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவ்வளோ சரியில்லை. பாருங்கள், பைபிளை பிழைக்கிறதுக்கு நம்ம போனோம். அது இந்த மாதிரி கஷ்டமான பகுதிகளுக்கு வர்றப்போ எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. முக்கால்வாசி பைபிளில் தெளிவாக இருக்குது, முக்கியமான காரியங்கள்லாம் மிக தெளிவாய் இருக்குது. ஆனால் சில காரியங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கிட்ட வர்றப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தால் நல்லது, கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தாலும் நல்லது. சிலர்லாம் பாருங்கள், அந்த ஸ்டெடியாக இல்லாததுனாலே தப்பாக போயிடுறாங்க. சிலர் இருக்காங்க, சில நேரம் இந்த மாதிரி ஆயிருக்கு. எப்படின்னா, பைபிள் காலேஜ் உள்ளே போவான் ஒருத்தன், பைபிளை நம்பிக்கிட்டு போவான், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பைபிளை நம்பாமல் போயிடுவான். அதை பார்த்துட்டு சிலர் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் உங்கள் பைபிள் என்னான்னு. இல்லை, அது வந்து பைபிள் எப்படின்னு காமிக்கல, அவன் எப்படின்னு காமிக்குது. அவன் ஸ்டெடி இல்லாத ஆள்னு காமிக்குது, அவன்கிட்ட ஒரு உறுதி இல்லை. கடைசியாக இதை சொல்ல விரும்புகிறேன், கஷ்டமான பகுதியில் நம்ம ஜாக்கிரதையாக படிக்கணும், கடவுளுடைய உதவியோடு படிக்கணும், தாழ்மையோடு படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். 2 தீமோத்தேயு 3:16 அப்படியே வருது பாருங்கள், நீங்கள் போய் வாசித்துக்கோங்க. 2 தீமோத்தேயு 3:16, 17 வாசித்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாரு, 16 தொடக்கத்திலிருந்து 17 முடிகிற வரைக்கும் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், கடைசி வார்த்தை வந்து பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. 16 எப்படி தொடங்குதுன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி முடிக்கிறாரு, 17ஆம் வசனத்தில் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம், சிலது கிடையாது, எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ வெறும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது மட்டும் பிரயோஜனம் உள்ளவைகள் கிடையாது, நமக்கு பிடிச்சது மட்டும் பிரயோஜனம் உள்ளவைகள் கிடையாது. வேத வாக்கியங்கள் எல்லாமே பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எதற்கு பிரயோஜனம் உள்ளவைகள்னு சொல்லுது 17ஆம் வசனம், உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஸோ எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னா, கஷ்டமான பகுதியை படிக்கிறப்போ சில நேரம் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத காரியம் புரியும், அந்த விதத்தில் பிரயோஜனம் உள்ளது. இன்னொரு விதமும் சொல்கிறேன், சில நேரம் அபூர்வமாக சில பகுதிகள் இருக்குது, அதை வந்து எவ்வளோ படித்தாலும் சில நேரம் என்னங்க இது இப்படின்னு இருக்கும். அப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஏன் அந்த மாதிரி பகுதியும் சில நேரம் வச்சுருக்கிறார்? அபூர்வமாக தேவன் அப்படிப்பட்ட பகுதிகளை வச்சுருக்கிறார். புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியே கிடையாது. உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் புரிஞ்சுக்கிறது ஈஸியே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், மற்றவங்க சொல்கிறதும் கொஞ்சம் பார்த்தேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு காரணம் நமக்கு கொஞ்சம் தாழ்மையை கொடுக்கும்படி. ஏன்னா எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன நினச்சிப்போம், நாம் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டுன்னு நினச்சிப்போம். நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் ஸ்மார்ட் இல்லைன்னு சில நேரம் தேவன் நினைப்படுத்துகிறாரு. என்னங்க, நான் நினைக்கிறேன் அது சில நேரம் மனுஷனுக்கு பெருமை ஈஸியாக வந்துடலாம். ஸோ மனுஷனுக்கு தாழ்மை வர்றதுக்கு சில காரியங்களை தேவன் நினைப்படுத்துகிறான்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் அந்த மாதிரி வச்சிருக்கலான்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இருக்கலாம். ஆகவே குறைஞ்சது அட்லீஸ்ட் கொஞ்சம் தாழ்மை வரும். இது வந்து எல்லாத்த விட மேலானது,
சயின்ஸ் படிக்கிறது கஷ்டம் இல்லை, ஃபிசிக்ஸ் படிக்கிறது கஷ்டம் தானேங்க, கணக்கு படிக்கிறது சிலருக்கு கஷ்டம் தானேங்க. அப்போ இதில் எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கே சரியாகப்படுது. இது கடவுளுடைய வார்த்தைங்க, இது தெய்வீக ஞானம். இதில் சில காரியங்கள் நம்ம மனதுக்கு எட்டாமல் இருந்தால் அதில் என்ன ஆச்சரியன்னு நான் கேட்குறேன். பரவாயில்ல, இதற்கு பணிய வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க வேண்டும், புரியாததையும் நம்ப வேண்டும். அதுதான் அப்ரோச். சரி, சிக்கலுக்கு போவோம். முதல் சிக்கல் இந்த பகுதியில் மார்க் 13 2 சிக்கல் இருக்குன்றேன். 2 வசனம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்றேன்ல. எந்த வசனம்? முதல் வசனம் 30ஆம் வசனம் பாருங்கள். 30ஆம் வசனம் மார்க் 13:30. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை பார்த்துட்டு சிலர் குழப்பம் அடைகிறார்கள். ஏன் என்ன சொல்கிறாங்க? என்னங்க இயேசு இப்படி சொல்லிட்டார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னேன்னா அவருடைய 2ஆம் வருகையை பற்றிலாம் பேசியிருக்காரே. அப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போது இந்த சந்ததினா அதாவது ஒரே தலைமுறைக்குள்ளே அவர் திரும்ப வந்துடுவார்ன்ற மாதிரி சொல்லிட்டாரே இங்கே. ஆனால் அப்படி நடக்கலையே, ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னு சிலர் குழப்பம் அடைகிறார்கள். சிலர் இதை வச்சுக்கிட்டு இயேசுவே குற்றம் சாட்டுறாங்க. சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் இயேசு சொன்னார் பாருங்கள், தப்பாக சொல்லிட்டார் பாருங்கள், ஒரே தலைமுறைக்குள்ளே திரும்ப வந்துடுவேன்ட்டாரு, வரல. அப்போ தப்பாக சொன்னவரை நீங்கள் நம்ப முடியாது, இதுக்கு மேலே ஏன் நம்புறீங்க, அவர் வரமாட்டார், இப்படின்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே இதற்கு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு பதில் நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல என்ன சொல்லுவேன்னா, இது எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா, ஒரு வசனத்தை வச்சு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. வெறும் ஒரே வசனத்தை வச்சு ஒரு முடிவுக்கு இயேசுவை பற்றி நமக்கு நிறைய தெரியும், நிறைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் கேட்குறேன், எவ்வளோ மத்தேயு இருக்குது, மார்க் இருக்குது, லூக்கா இருக்குது, யோவான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல, வேறு இடத்துல சொல்கிறேன், இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் ஒதுக்கிடுங்க, எங்கேயாவது வேறு ஒரு இடத்துல இயேசு எதையாவது தப்பாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இயேசு எதையாவது தப்பாக சொன்ன மாதிரி உங்களுக்கு, வருங்காலத்தை குறித்து சொல்லி அது தப்பாக போன மாதிரி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அல்லது எனக்கு அப்படி ஒரு கேஸ் கூட எனக்கு தெரியாது. அப்படி இல்லை. சொல்லப்போனால் எத்தனையோ முறை இயேசு வருங்காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்கிறார். நடக்கிறதுக்கு முன்னாலே இப்படி நடக்கும்னு கரெக்டாக துல்லியமாக விவரமாக சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு, அவர் எப்படி பாடுபடுவார், எப்படி சிலுவையில் மரிப்பார், பாடுபட்டு மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார்னு விவரமாய் 3 முறை தீர்க்க தரிசனம் சொன்னார். ஞாபகம் இருக்கா? மார்க் 8, 9, 10 படித்தோம். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே, பாடுபடுறதுக்கு மரிக்கிறதுக்கு முன்னாலேயே விவரமாக சொல்லிட்டார். உதாரணத்துக்கு அந்த மார்க் 10:33 அந்த 3ஆவது முறை சொல்கிறாரு. ரொம்ப எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், அங்கே எருசலேமுக்கு போகிறோம், எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ தான் நடக்க போகுது, இனிமேல் தான் நடக்க போகுது. எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். என்னை இந்த யூத தலைவர்கள்ட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. அந்த யூத தலைவர்கள் என்ன மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தார்னா ரோமர் இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். 34 அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமா யாராவது, அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு. அதாவது இவ்வளோ டீட்டெயிலாக யாராவது சொல்ல முடியுமா? எப்படி பாடுபடுவார், எப்படி அடிப்பாங்க, எப்படி துப்புவாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார், எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி நடந்தது அப்படியே. அல்லது மார்க் 11 இன்னொரு உதாரணம், அந்த கழுதை குட்டி எங்கே கட்டி போட்டிருக்குன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? இங்கே இப்படி இந்த தெருக்குள்ள இங்கே போனலாம், முனைக்கு போனான்னா கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்கோம், அதை கட்டை அழுத்திட்டு கொண்டு வா. யாராவது ஒன்று நிறுத்தி கேட்டாங்கன்னா நான் சொல்கிறத சொல்லு. இவ்வளோ டீட்டெயிலாக யாராவது சொல்ல முடியுமா? இது அங்கே போ, அந்த முனைக்கு போ. ஒருத்தர் கராஜில் கார் பார்க்டாக இருக்கும், சாவி கரெக்டாக அவங்க இது கீழே வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீ பாட்டு காரை திறந்து காரை ஸ்டார்ட் பண்ணி யாராவது ஒன்று கேட்டால் இதை சொல்லு. நீங்கள் செய்வீங்களா? செய்யக்கூட மாட்டோம் நம்ம. அவ்வளோ துல்லியமாக சொல்கிறார். அவர் சொல்கிற மாதிரியே நடக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன நடக்க போகுது, எப்படி அதை நடத்தணும் எல்லாமே அவருக்கு தெரியுது. அல்லது யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போகிறார் என்றதை முன்னாலே சொல்லிட்டார். பேதுரு 3 முறை மறுதளிக்க போகிறார். அதுவும் எப்படி சொல்கிறார்? சேவல் 2 தடவை கூறத்துக்கு முன்னால், பேதுருவே நீ என்ன 3 முறை, இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது பாருங்கள். ஆகவே அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறதுக்கு முன்பாக நாம் கரெக்டாக வியாக்கியானம் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஆகவே இந்த வியாக்கியானத்துக்கு கவனிப்போம். இந்த 30ஆம் வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது பாருங்கள். இப்படி
இந்த மாதிரி மோசமான விதத்தில் வியாக்கியானம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது பாருங்க, உங்கள் இயேசு சொல்லிட்டாரு, ஒரு தலைமுறைக்குள்ள வருவாருன்னு சொன்னவர் வரல பாரு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறவனும் இருக்கிறான். ஆனால் அப்படி மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. அதை தவிர்த்து நல்ல விதத்துலையும் வியாக்கியானம் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லப்போனால் விதத்தில் வியாக்கியானம் பண்ண ஆக்சுவலாக வேறு 2 விதத்தில் வியாக்கியானம் பண்ணலாம். அந்த 2 விதத்தில் எதில் போனீங்கனாலும் இயேசு தப்பாக சொல்லலைன்றது நிரூபிக்கப்படும். குறைஞ்சது எனக்கு தெரியும் வேறு 2 விதத்தில் 2 other possible interpretations that show that Jesus was not wrong. வேறு 2 விதம் அது காட்டிலும் இருக்கலாம். பட் வேறு 2 விதத்தில் வியாக்கியானம் பண்ணலாம். அது 2 எதுலையா போனீங்கன்னா கூட இயேசு தப்பாக சொல்லலைன்றது நிரூபிக்கப்படும். அதில் 1 மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். ஏன்னா இது எனக்கு தெளிவாக புரியுது. எனக்கு இது தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வியாக்கியானம் என்னென்னா, இந்த 30ஆம் வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தலைமுறைக்குள்ள வருவார்னு சொல்லிட்டார் பாருங்க 30ஆம் வசனத்தில், வரல. ஆனால் 30ஆம் வசனத்தில் அவருடைய 2ஆம் வருகையை பற்றியே சொல்லலை. அவர் 30ஆம் வசனத்தில் அவருடைய 2ஆம் வருகையை பற்றியே சொல்லலை. அது எப்படி தெரியும்னா, கொஞ்சம் கான்டெக்ஸ்டோட பார்த்தீங்க. எப்போவுமே கான்டெக்ஸ்டோட வாசிக்கணும். முன்ன பின்ன இருக்கிற வசனத்தோடு சேர்த்து தான் வாசிக்கணும். ஒரு வசனத்தை தனியாக பார்த்தா உருப்படியாக புரியவே புரியாது. அந்த ஒன்றும் இல்லை, ஒரு 3 வசனம் சேர்த்து வாசித்தீங்கன்னா 30லிருந்து 32 சேர்த்து வாசித்தீங்கனாலே நீங்களே கண்டுக்குவீங்க இது என்னமோ வேற என்னமோ நடக்குதுங்கன்னு. 30லிருந்து 32 வாசிக்கிறேன் கேளுங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த தலைமுறைக்குள்ள என்னமோ நடக்கும். 31, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்படின்னா என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை நம்பலாம். 32 பாருங்க, அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக படல, வினோதமாக இல்லை? 30 என்ன சொல்கிறாரு, அடித்து சொல்கிறேன் பாரு, மெய்யாகவே சொல்கிறேன் இந்த தலைமுறைக்குள்ளே நடக்கும். 31 என்ன சொல்கிறாரு, வானமும் பூமி ஒளிந்தா கூட என் வார்த்தை ஒழியாது, நீ நம்பு என் வார்த்தையை. 32 என்ன சொல்கிறாரு, நான் எப்போ வர போகிறேன்னு எனக்கே தெரில. என்னங்க இது, என்ன நடக்குதுங்க உங்களுக்கு தெரியுதா? என்னமோ அதாவது அவர் 2 காரியத்தை மனதில் வைத்திருக்கிறது போல தெரியுது. அதனால தான் ஒன்றை பற்றி 30ல் ஒரு தலைமுறைக்குள்ள நடக்கும்ன்றாரு. அதை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறார், இவைகளெல்லாம் அப்படின்ட்டு. 32 எப்படி சொல்கிறார், அந்த நாளையும் குறித்து நான் சொல்ல, அது எனக்கு சொல்ல முடியாது, எனக்கே தெரியாதுன்ட்டார். இது என்ன காண்பிக்குது எனக்கு, இந்த 3 வசனத்தை வாசித்தாலே எனக்கு என்ன காண்பிக்குது, அவர் மனதில் 2 காரியங்கள் இருக்கிறது. இங்கே மார்க் 13 தொடக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும். 10 செய்தி ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான். ஃபஸ்ட்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சில செய்தியில் திரும்ப சொன்னேன் நான். இயேசு இங்கே 2 காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். 2 நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்கிறார். எந்த 2 நிகழ்வுகள்? வெறும் அவருடைய 2ஆம் வருகை மட்டும் இல்லை, உலகம் முடிகிறது 2ஆம் வருகை அது மட்டும் கிடையாது. அது ஒரு நிகழ்வு தான். இன்னொரு நிகழ்வு என்னது, எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுறது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படுறது. அதுதான் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதையும் பேசிக்கிட்டு வராருன்னு நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? குறிப்பாக இந்த அதிகாரத்தினுடைய 2வது செய்தி, இந்த அதிகாரத்தில் பேசுகிற 2வது செய்தியில் விவரமாக சொன்னேன். அதை நான் எடுத்து காமிச்சேன். இயேசு வெறும் உலகம் முடிகிறத பற்றி, அவர் 2ஆம் வருகை பற்றி மட்டும் பேசலை. அது ஒரு நிகழ்வு. ஆனால் இப்படி யோசித்துக்கோங்க, அவர் 2 மலை உச்சியை பற்றி பேசுகிறார். ஒன்று கொஞ்சம் சின்ன மலை உச்சி. அது என்னன்னா, அவர் இருக்கிற காலத்தில் 30 அடியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளுக்கு முன்னால் பேசுகிறார். இதை ஒலிவு மலையில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, கிட்டக்க ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றார். எது? எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும், எருசலேம் பட்டணம் நாசமாக்கப்படும். அது ஒரு சின்ன மலை உச்சி. அது மட்டும் இல்லை, உலகமும் முடிந்ததை பற்றி, அவருடைய 2ஆம் வருகையை பற்றியும் சொல்கிறார். அதுதான் பெரிய ஒரு மலை உச்சின்னு சொல்லலாம். 2த்தை பற்றியும் பேசுகிறாரு. அந்த 2த்தை பற்றியும் பேசுகிறாருன்றத நீங்கள் மனசில் உணர்ந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி தெரியுதுன்னா, 30ஆம் வசனத்தில் எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுறதை பற்றி பேசுகிறார். இந்த தலைமுறைக்குள்ளே நடக்கும்ன்றார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஒரு தலைமுறைனா அந்த காலத்தில் ஏறக்குறை 40 வருஷன்றாங்க. இயேசு சொல்லி 40 வருஷத்துக்குள்ளாகவே அந்த எருசலேம் ஆலயம்
பட்டது. ரோமர்கள் பூந்து நாசம் பண்ணி ஆலயத்தை ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி பண்ணிட்டாங்க. 32 அந்த நாள் அந்த பெரிய மலை உச்சி, அது குறிப்பாக எந்த நாளில் வரும்னு எனக்கே தெரியாதுன்ட்டார். ஒருவேளை செய்தி கேட்காதவர்கள், அதாவது ஆரம்பத்தில் மார்க் 13 ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாதவர்கள், உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு மார்க் 13:1 4 வாசித்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி தொடங்குதுன்னா இந்த போதனை. 2ஆம் வருகையை பற்றி சொல்லுங்கன்னு இந்த சீஷர்கள் சொல்லலை. உலகம் முடிகிறத பற்றி இயேசுவே நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு போதித்து தாரோன்னு சொல்லலை. எப்படி தொடங்குச்சுன்னா 12ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆலயத்தில் இருக்கிறார் இயேசு. பல காரியங்களை போதிச்சுட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களோட ஆர்கியூலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், அவரை மடக்க பார்த்தாங்க, ஆலயத்தில் முடியல. அங்கெல்லாம் போச்சு முடிச்சுட்டு ஆலயத்துக்கு வெளியே நடந்து வராங்க. இயேசுவும் சீஷர்களும் அப்படி நடந்து வரப்போ ஆலயத்தை ஒரு சீஷன் பார்த்து அப்படியே வியந்து நின்று ஒரு பாராட்டி சொல்கிறான் இயேசுகிட்ட. இயேசுவே ஆலயத்தை பாரும், 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆலயத்தை பாரும், அதில் இருக்க கற்களை பாரும், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம்ல. பாருங்கள் அந்த பூ எவ்வளோ நல்லா இருக்குது, பாருங்கள் அந்த மலை எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறோம், ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அது சூப்பராக இருக்கும் அந்த காட்சி. எருசலேமில் இருந்த தேவாலயம் சொல்கிறப்போ ஏசு என்னத்தமா சொல்கிறாரு, உங்களை பார்த்து இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சூப்பராக இருக்குது அப்படின்னு வைங்க. இல்லை, அட போப்பா என் வாழ்க்கையில் இருக்கிறத பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வைங்க. ஏசு என்ன சொன்னார்னா, இந்த ஆலயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, ஏசு என்னத்தமா சொன்னார்? வாசித்து பாருங்கள். சொன்னார், அழகாக இருக்குது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஆகிடும் இது. அப்படின்னா நீ பார்க்குற இந்த அழகான ஆலயம் கம்ப்ளீட்டாக தர தட்டிடுவாங்க. இதை டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க, இது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஒரு யூதனை பார்த்து அவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆலயம் ஒன்றும் இல்லாமல் போகும். அவனுக்கு பக்குன்னு ஆகிடுது, சீஷர்கள் எல்லாருக்கும் பக்குன்னு ஆகிடுது. அதனால தான் கேள்வி எழுப்புறாங்க 4ஆம் வசனத்தில், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? இந்த சப்ஜெக்ட் தொடங்கின விதமே என்னது? ஆலயத்தை பற்றி அவன் காமெண்ட் அடித்தான், இயேசு இது ஒன்றும் இல்லாமல் போகணுன்னாரு. அப்போ இவங்களுக்கு பகீர் நாய் இது எப்போ நடக்கும் அப்படின்றாங்க. இவங்களுக்கு பெருசாக உலகத்தின் முடிவு 2ஆம் வருகை ஃபஸ்ட்டு மனசுக்கு வரல, ஆலயம் இடிக்கப்படுமா எப்போ நடக்கும் அப்படின்னு மனசுக்கு, அவங்க மனசில் அதுதான் பெருசாக இருக்குது. அப்படி தான் கேள்வி எழுப்புகிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இங்கே இயேசு பதில் அளிக்கிற மாதிரி தெரியுது. நல்லா கவனிங்க, அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 4ஆம் வசனத்தில் அந்த கேள்வி இருக்குது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். எப்படி அவங்க கேள்வி கேட்டாங்களோ அது மாதிரி பதில் சொல்கிறார். அவங்க கேட்ட விதமாகவே சொல்கிறார். பாருங்கள், அவங்க 4ஆம் வசனத்தில் கேள்வி கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். அவங்க மனசில் எது பெருசாக இருக்குது? ஆலயம் இடிக்கப்படுறது. ஆனால் அதோட சேர்த்து உலகம் முடிகிறதும் இருக்குது. ஏன்னா மத்தேயு 24:3 வாசித்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அவங்க மனசில் எப்படின்னா, ஆலயம் இடிக்கப்படுதுன்னா அப்போ அடுத்தது மேசியா எல்லாத்தையும் திரும்ப சரி செய்யணும், உலகம் முடிவுக்கு வருது, தேவன் எல்லாத்தையும் சரி செய்யணும், ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு ரெஸ்டோர் பண்ணணும், அப்போ எல்லாம் மனசில் இருக்குது. ஆனால் மெயினாக ஆலயம் இடிக்கப்படுறது தான் மனசில் இருக்குது. இவைகள்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்குறாங்க. 29:30 அவங்க கேட்ட மாதிரி இவர் பதில் சொல்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். அவங்க என்ன கேட்டாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எல்லாம் சொல்லுங்கள், எப்பொழுது. அப்புறம் இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இது நடக்க போகுதுன்னு எப்படி தெரியும்? பதில் வருது பாருங்கள், இயேசுனுடைய பதில் 29:30 அப்படியே இவைகள், அந்த இவைகள் அங்கோட மேட்ச் ஆகுது. சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, எவைகள் முக்கியமான அடையாளங்கள், பாழாக்குகிற அருவருப்பு எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். ரோம சேனை எருசலேமை சூழ்ந்து கொள்ள தொடங்கும் போது, லூக்கா 21:15 அது அப்படியே சொல்லுது. எல்லாம் போய் சொல்கிறது காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. லூக்கா 21:15 அப்படியே சொல்லுது, எருசலேம் சேனைகளால் சூழப்படும் போது நீ ஓடு. வார்னிங் கொடுக்குறாரு, உனக்கு சொல்லிடுறேன் என்ன நடக்க போகுதுன்னு. அவர் சொன்ன மாதிரியே கிறிஸ்தவர்கள் தப்பிச்சு ஓடினாங்க. இவைகள் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, 29 தமிழ் பைபிள் எப்படி வருதுன்னா, அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். நான் வேணே அங்கே எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா கிரேக்க மொழியில் அந்த வார்த்தையை அவர்னும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அல்லது அதுன்னு மொழிபெயர்க்கலாம். கிரேக்க ஒரிஜினல் தமிழ் எழுதப்படலை, ஆங்கிலத்தில் எழுதப்படவில்லை. ஒரிஜினல் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் சில வார்த்தைகளை இப்படியோ மொழிபெயர்க்கலாம், அல்லது அப்படியோ மொழிபெயர்க்கலாம்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவர்னு மொழிபெயர்க்கலாம் அல்லது அதுன்னு மொழிபெயர்க்கலாம். ஹீ ஆர் இட். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை அதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். அது சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறது என்று அறியுங்கள். எது? எருசலேமினுடைய அழிவு. ரோம சேனைகள் எருசலேமை சூழ்ந்து கொள்ள தொடங்கும் போது எருசலேமுக்கு அழிவு வந்து விட்டது என்பதை நீங்கள் அறியுங்கள். அப்புறம் 30 இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த இவைகளெல்லாம் அந்த அடுத்த பாருங்கள், அவங்க இவைகள் எல்லாம் இவரும் இவைகள் எல்லாம் பதில் சொல்கிறாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. இதை இப்படி எடுத்துக்கலன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இதை இப்படி எடுத்துக்கலன்னா 29:30 அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா இந்த இடத்துல எங்கேயுமே அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிட்டுருப்பார். அவங்க கேள்வி என்னன்னா, இது எப்போ நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? டைரெக்டாக அவங்க கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் சொல்கிறாரு. இது எப்போ நடக்கும்னா, நான் சொன்ன முக்கியமான அடையாளம் நடக்கிறப்போ நடக்கும். ஒரு அத்தி மரத்தை பார்த்து எப்படி நீ வசந்த காலம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறியோ அதுபோல் இதையும் புரிஞ்சிக்கலாம். இதெல்லாமே அதாவது எதை சொல்கிறாருன்னா, 2ஆம் வருகை சொல்ல இதெல்லாமேனா இந்த எருசலேமுடைய அழிவு, ஆலயத்தினுடைய அழிவு வந்து இந்த தலைமுறைக்குள்ளே நடக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. அவங்க அந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வி போடுங்க திரும்ப. அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ அந்த ஹைலைட்லாம் மறந்துடுங்க, இவைகள் இதெல்லாம் மறந்துடுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு சுத்தமாக பதில் சொல்லலைன்னா அது எப்படி இருக்கும்? அவங்க வந்து இயேசுவே இது எப்போ நடக்கும், இது நடக்கிறப்போ எங்களுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு அதை கண்டுக்காமல் அது கிடக்குது போ, நான் வெறும் 2ஆம் வருகை பற்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் அப்படி அவர் செய்யலைன்னு. நான் நினைக்கிறேன் எப்படி செய்கிறாருன்னா, அவன் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு அதுதான் பொருத்தம். அவன் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஆலயம் இடிக்கப்படுறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா 2000 வருஷம் முன்னாடி நடந்துருச்சு, யாருக்கோ நடந்துச்சு, எங்கேயோ நடந்துச்சு. நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு எங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் பொருத்தமாக எனக்கு 2024 இருக்கிற மாதிரி. இப்போ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாம் 2ஆம் வருகை, அதில் கூட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரொம்ப இல்லை. இன்றைக்கு பற்றி இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஆலயம் வந்து இடிக்கப்படும் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, பகுதியில் இருக்குது. இது வந்து உண்மையிலே சீஷர்கள் 2000 வருஷம் முன்னால் 30 AD இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி. அப்போ அவங்க மேலேயும் அவருக்கு அக்கறை உண்டு. அதனால் அவனுக்கு ஏற்ற பதிலை கொடுக்குறார். எப்பா நான் சொல்கிறேன் உனக்கு கேட்டுக்கோ, ஏன்னா இது உன் காலத்தில் நடக்க போது. இந்த தலைமுறைக்குள்ளே எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்மையும் மனசில் வச்சுருக்கார். அதனால தான் அதோட சொல்லி முடிக்கல. அதையும் தாண்டி 32 என்ன பண்ணுறாரு, அந்த நாளிகை குறித்து யாருமே சொல்ல முடியாது, அது எனக்கே தெரியாது. 2ஆம் வருகை அது மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், அந்த சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தோன்றதுனால அதையும் போதிச்சு விட்டுறாரு. ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்கும் பொருத்தமான, அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது, அவங்க தப்பிச்சு ஓடணும்னு விரும்புகிறார். எருசலேமில் கிறிஸ்தவர்கள் அழிஞ்சு சாவக்கூடாதுன்னு விரும்புகிறார். அந்த அழிவு வர்றதுக்கு முன்னால் அவங்க தப்பிச்சு ஓடணும்னு விரும்புகிறார். அவர் நினச்ச மாதிரியே ஆச்சு, அவர் விரும்பின மாதிரியே ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கிறிஸ்தவர்கள் தப்பிச்சு ஓடினாங்கன்னு சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் முன்னாலே பேசினேன். ஆனால் அதே நேரத்தில் வருங்காலத்தில் வரப்போகிற கிறிஸ்தவர்களுக்கு தம்முடைய 2ஆம் வருகையை பற்றி அவர்கள் கற்றுக்கணும் இல்லையா, அதையும் சொல்கிறார். இந்த ஸ்ட்ரக்சர் காமிங்க, ஸ்ட்ரக்சர் 2த்தையும் பேசுகிறார். எப்படி ஒருவேளை எப்படி 2த்தையும் பேசுகிறான்றதையும் காமிச்சிடுறேன். இந்த பகுதியினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா, வேதம் பாருங்கள், அற்புதமான கண்டென்ட் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சரும் இருக்குது. சில நேரம் அழகான ஒரு விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி 28-37 அதனுடைய அமைப்பை படித்தீங்கன்னா இப்படியா பிரியுது. முதல்ல ஒரு ஓமையை சொல்கிறாரு, அப்புறம் இந்த தலைமுறைகள் நடக்கும்னு ஒரு நேரத்தை குறித்த சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறார், வானம் பூமி ஒளிந்து போ, என் வார்த்தை ஒளிந்து என் வார்த்தையை நம்பு, அதுதான் நடுவில் இருக்குது சென்டரில். அப்புறம் திரும்ப நேரத்தை குறித்த வேற சொல், அந்த நாளை குறித்து யாரும் சொல்ல முடியாது, எனக்கே தெரியாது, 2ஆம் வருகையினுடைய எக்ஸாக்ட் தேதி எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் திரும்ப ஓமையோட முடிக்கிறார். இங்கே தெரியுது அவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட மிரர் இமேஜின்வாங்க. அப்படியே அதை திருப்பி போட்டால் வருது ABC, அப்புறம் BA. அந்த ஏவும் பியும் இங்கே வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது திருப்பி போட்டால். இது ஏன் காமிக்கிறேன்னா, இந்த அமைப்பு ப்ளஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் எனக்கு என்ன காண்பிக்குது, ஒருவேளை என்ன செய்கிறாருன்னா, என் வார்த்தையை நம்பு, அதுதான் சென்டர். அதுக்கு
முன்னே இருக்கிற வார்த்தைகள் 28 30 வந்து 70 ஏடியை பற்றி, எருசலேம் எப்படி அழிய போகிறது, ஆலயம் எப்படி அழிக்கப்பட போகிறது, அந்த உவமையும் அதை பற்றி, அந்த நேரத்தை குறித்த சொல்லும் அதை பற்றி. அப்புறம் கீழே மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, மற்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் 2ஆம் வருகையை பற்றி நேரத்தை குறித்த ஒரு சொல், அதையும் குறித்த ஒரு உவமை. என்ன உவமை? அதான் ஒரு வீட்டு எஜமான் வந்து வீட்டு வேலை ஆட்களை விட்டுட்டு போகிறாராம், ஊருக்கு போகிறாராம், பொறுப்பு கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து செக் பண்ணுறாரு, பொறுப்பை செய்கிறானான்னு. அந்த ஒரு கதையை சொல்கிறாரு. அப்போது ஒரு பகுதி வந்து மேல் பகுதி ஏபி வந்து அந்த கிட்டக்க நடக்கிற அந்த 70 ஏடியில் நிறைவேற போகிற அந்த எருசலேமுடைய அழிவு. இந்த கீழ்ப்பகுதி வந்து தூரத்தில் நிறைவேற போகிற இயேசுனுடைய 2ஆம் வருகை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ பாருங்கள், அப்படி எடுத்துக்கிட்டா இந்த தலைமுறைன்னா ஆமாம் சீஷருடைய தலைமுறை தான், அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. அதாவது இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இயேசு இங்கே தப்பாக சொல்லலைன்றது நிரூபிக்கப்படுறது மட்டும் இல்லை, பர்ஃபெக்டாக சொல்லிட்டார். அதாவது நல்லா கவனிங்க, மார்க் 13:2 ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது இடிக்கப்படும் சொன்னார். மார்க் 13:2 இது நடக்கும் அப்படின்னாரு. மார்க் 13:30 என்ன சொல்கிறாரு? ஒரு தலைமுறைகளில் நடக்கும். போ டைமிங்கே கொடுக்குறேன், இது நடக்கும், எருசலேம் ஆலயம் இடிக்கப்படும், இந்த தலைமுறைகளும் நடக்கும். இது எவ்வளோ பெரிய, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது? சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இது நடக்கும் அப்படின்னு. அப்புறம் அது சில நேரம் ஹிட் ஆகும், மிஸ் ஆகும். அப்புறம் அதை விலகிட்டு இருக்கணும், ஏன் நடக்கலைன்னு. சிலர் வந்து இயேசுனுடைய வருகையை கூட டேட் கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கொடுத்து. அதுக்கப்புறம் பாவம் அவங்களுக்கு அதை விளக்கம் சொல்கிறதுக்கு. இயேசு வந்து ஒரு காரியம் நடக்குன்றார். எவ்வளோ பெரிய காரியம்! இஸ்ரவேல் சரித்திரத்தில் நடந்த மிக மோசமான காரியம். அதாவது இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் பல மோசமான காரியங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு பல எதிரிகள் இருந்திருக்கிறார்கள், பல மோசமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதில் அவங்க சரித்திரத்தில் சில மலை உச்சிகள் இருக்குது, சில ரொம்ப கொடூரமான காரியங்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ரீசெண்டாக நடந்தது வந்து ஹிட்லர் செய்த அநியாயம், அக்கிரமம். லட்சக்கணக்கான 60 லட்சம் யூதர்களை, சொல்லப்போனால் அந்த இனத்தை அழிக்க பார்த்தான். அதுக்கு முன்னால் எந்த கொடூரம் ரொம்ப மோசமாக இருந்தது தெரியுமா? 70 AD 70 கிபி 70 நடந்த அந்த எருசலேமுடைய பேரழிவு. அந்த ஆலயம் நாசமாக்கப்பட்டது. எருசலேமில் இருக்கிற கிட்டத்தட்ட 3/4 பேர் கொல்லப்பட்டார்கள், கொன்று குவிச்சார்கள். ஹிட்லர் செய்த மாதிரி சொல்கிறாங்க, அதை விட மோசமாக செஞ்சாங்க ரோமர்கள். அவ்வளோ பெரிய சம்பவத்தை முன்னாகவே அறிவிச்சிட்டார் இயேசு, டைம்லைனும் கொடுத்துட்டார். இது எப்படி இருக்குன்னா, யாராவது ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாருமே சொல்ல, யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஹிட்லர் அப்படி செஞ்சப்போ எல்லாரும் ஷாக் ஆனாங்க. யாருமே நினைக்கல ஹிட்லர் அவ்வளோ மோசமாக செய்வான்னு. ஏதோ கொஞ்சம் உபத்திரவப்படுத்துவான் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஒரு இனத்தையே அழிக்க பார்ப்பான்லாம் யாரும் கற்பனை கூட செய்யலாம். அந்த மாதிரி ஒருத்தர் முன்னாகவே சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி இயேசு சொல்கிறாரு, இந்த மாதிரி நடக்கும், இந்த தேதிக்குள்ளே நடக்கும், இந்த தலைமுறை முடிகிறதுக்குள்ளே, 40 வருஷம் முடிகிறதுக்குள்ளே அப்படி நடந்தது. இது என்ன காண்பிக்குது? ஏசு தப்பாக சொல்ல, ரைட்டாக சொன்னார், பர்ஃபெக்டாக சொன்னார். அவருடைய வார்த்தைகளை நம்பலாம், அவருடைய வார்த்தைகளை நம்பலாம், அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். அதனால தான் அடுத்த வசனத்தில் என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. நான் கொடுத்துருக்கிறது ஒரு வியாக்கியானம், வேற ஒரு வியாக்கியானம் இருக்குது. நேரம் இல்லை, போயிடுவோம். 2வது சிக்கலுக்கு போயிடுவோம். 2வது சிக்கல், இயேசுடைய வார்த்தைகளை நம்பலாங்க, இயேசுடைய வார்த்தைகளை நம்பலாம். 2வது சிக்கல் என்னன்னா 32ஆம் வசனம். இன்றைக்கு செய்தியினுடைய மெயின் கருத்து, இயேசுடைய வார்த்தைகளை நம்பலாம், இயேசுடைய வார்த்தைகளை நம்பலாம். வானமும் பூமியும் காமிச்செல்லாம் அதுதான் சென்டரில் இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவர் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. 32 அடுத்த சிக்கல், அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்கள். என்ன சிக்கல்னா, அந்த கடைசியில் சொல்லிட்டாரு பாருங்க, குமாரனும் அறியார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதோ சரி இதுக்கு என்ன சொல்லுவீங்க, உங்கள் இயேசுவே ஒத்துக்கிட்டார், அவருக்கு அவர் வரப்போகிற எக்ஸாக்ட் தேதி அவருக்கே தெரியலையாம். அப்போது அவருக்கே
எதிர்காலத்தை குறித்த எல்லா விவரமும் தெரியலனா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதான் கேள்வி, அதான் ஆட்சேபனை. இதை நான் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் இயேசு இப்படி சொன்னார்ன்றதை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கும் அந்த கேள்வி வந்தது, இயேசுவே ஏன் இப்படி சொன்னீர், சொல்லாமல் விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ ஏன் சொன்னார்ன்ற கேள்வி எழும்புதில்ல, ஏன் இப்படி சொன்னார்? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்கிறத கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இவங்க எங்கேயாவது நடக்குமா, ஏதாவது ஒரு மதத்தில் கடவுளாக வணங்குறவரை அவர் சிக்கலாக சொல்கிற ஒரு, அவரை பற்றியே ஆட்சேபனை எழுப்பக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்படுது, அவர் சொல்கிறத கரெக்டாக இவங்களும் பதிவு செய்து வைக்கிறாங்க. பைபிளை நம்பலாம், பைபிளை நம்பலாம். இது நம்புறதுக்கு கஷ்டம், இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துதுன்றதுனால விட்டுறாது. சீஷர்களை மார்க் எழுந்த சுவிசேஷத்தில் நான் ஏற்கனவே காமிச்சேன், புட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே சீஷர்கள் கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய தலைவர்கள், பேதுரு, இவங்க எப்படி பேதுரு, யோவான், இவங்கெல்லாம் இவங்களுடைய இருதயம் கடினமாக இருந்தது. முதல்ல இவங்க விசுவாசிக்கலை, இவங்க மறுதளிச்சாங்க. அப்படியே உண்மையை புட்டு வைக்குது பைபிள். ஏசு இப்படி சொல்லிட்டாரோ அதை மாற்றக்கூடாதுன்னு அப்படியே பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறோ புரிஞ்சுக்கப்போ. அடுத்தது, அது ரெண்டாவது, உண்மையை பேசணும். இந்த பைபிள் பேசுறது சத்தியம், இந்த பைபிள் சொல்லுவது, இதை நம்பலாம் பாருங்க. ஏன் சொன்னார்ன்றது சொல்கிறேன். ஏசு ஏன் இப்படி சொன்னார்? சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஏன் இதை சொன்னார்னா, அவர் சொல்ல வர பாயிண்ட் வேறு. பாயிண்ட் என்னன்னா, 32 33 சேர்த்து வாசித்தீங்கன்னா புரியும். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம். என்ன திரும்ப சொல்ல வர்றாரு? இந்த பாரு, நான் திரும்ப பூமிக்கு வர்றப்போ அந்த தேதி எனக்கே தெரியாது. அப்படின்னா உனக்கு தெரியாதுல்ல, அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்கவும் முடியாதுல்ல. அப்போ நீ எந்நேரமும் ரெடியாக இருக்கணும். அதான் பாயிண்ட்டு. அதான் அதை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டார். அதை எவ்வளோ அடித்து சொல்லணுமோ சொல்லிட்டார். இதை பார்த்துட்டு யாருமே டேட் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரில. குமாரனும் அறியாருன்னு பார்த்தாங்களா, அதை வாசித்தாங்களான்னு தெரில. டேட் ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க முதல்ல அதை வாசித்தாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். எந்த தைரியத்தோட மார்க் 13:32 பைபிளில் வச்சுக்கிட்டு எந்த தைரியத்தோடு அவங்க டேட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா இயேசுடைய பாயிண்ட் என்ன, எப்போ நான் என்னைக்கு வரேன்னு எக்ஸாக்ட் தேதி எனக்கே தெரியாது. அப்போ உனக்கு தெரியாது, தெரியவும் முடியாது, எப்போவுமே நீ ரெடியாரு. அதான் பாயிண்ட், அதான் மெயின் பாயிண்ட். அதை அடுத்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வாரம் இந்த சிக்கலை டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வச்சுட்டு சிலர் இவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லலாம்? திரும்பவும் சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு வசனத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? இந்த ஒரு வசனத்தை யாராவது காமிச்சாங்கன்னா என்கிட்ட, எனக்கு 100 வசனம் காமிக்க முடியும். இதுக்கு எதிர்மாறான வசனங்கள். இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், உங்கள் இயேசு கடவுள் இல்லை அப்படின்னா, இயேசு கடவுள் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ வசனங்கள் இருக்குது. அவர் செஞ்ச செயல்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவரை எப்படி மற்றவங்க நடத்துனாங்க, வியாதியஸ்தில் குணமாக்குறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்கிறார், ஒரு பிழை இல்லை. பர்ஃபெக்டாக ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறார். சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன மறுதளிப்பேன்றாரு. அவரோட கூடவே இருந்த சீஷர்கள் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இந்த தோமா கூட, நம்பாத தோமா கூட அவருக்கு முன்பாக பணிஞ்சு விழுந்து, என் ஆண்டவரே, என் கர்த்தாவேன்றான். ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஒரு யூதன் விழுவானா? அந்த மாதிரி ஒரு யூதன் ஒரு மனுஷனை வணங்குவாங்களா? சான்ஸே கிடையாது. யூதர்கள் எல்லார காட்டிலும் யூதர்களுக்கு தான் தெரியும், மனுஷன் வேற கடவுள் வேற. மனுஷன் லெவல் வேற, கடவுள் லெவல் வேற. எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது, கடவுள் ஒருவரே. இதெல்லாம் யூதர்களுக்கு தான் நல்லா தெரியும். இதில் என்ன வேடிக்கைன்னா, யூதர்கள் இடத்துல தான் கிறிஸ்தவமே தொடங்குச்சு. இயேசுவை வணங்கினார்கள், அவருக்காகவே வாழ்க்கையை உயிரையை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, அவர் ஆராதிச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இயேசு ஆராதிக்கிறோம் பாருங்கள். அப்போது எவ்வளோ ஆதாரம் சொல்லாங்க. இதுக்கு நேர் எதிர்மாறான வசனம் கூட சொல்லலாம். யோவான் 2:24-25 வருது. எல்லா மனிதர்களும் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னு இயேசுக்கு தெரிஞ்சுதான். இங்கே என்ன சொல்லுது? இயேசு சொல்கிறார் எனக்கு தேதி தெரிலன்றாரு. அங்கே என்ன யோவான் 2:20
4:25 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு நிறைய அடையாளம் செய்கிறதுனால சிலர் இயேசுவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதி சொல்லுது, இயேசுவோ அவர்களை நம்பவில்லை. எப்படி வருதுன்னா, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நிறைய பேர் இயேசு பின்னால் வராங்களாம், நான் சூப்பராக அற்புதம் செய்கிறாருன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு அவங்கள நம்பலை. ஏன்? அவனை பற்றி தெரியும். அதை சொல்கிறப்போ தான் வசனம் சொல்லுது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், யார் யாருன்னு தெரிஞ்சதுனால எல்லார்ட்டையும் அவர் தம்மையை இது பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரியும், இன்றைக்கி நம்புறேன்னுவான், சூப்பர் அற்புதம் கை தட்டுவான், நாளைக்கு வந்து சிலுவையில் ஆரையவன் கத்துவாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ள இருதயம், யாருடைய இருதயம் சரி யாருடைய இருதயம் சரி இல்லைன்னு அவருக்கு தெரியுதுன்னு வசனம் காமிக்கலாம். எவ்வளோ வசனம் இருக்குது, அதான் ஒரு வசனத்துக்கு முடிவெடுக்க முடியாது. ரெண்டாவது ஒரு விளக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த வசனம் மார்க் 13:32 வந்து இயேசு கடவுள் இல்லைன்றதை காமிக்கல, இயேசு உண்மையிலே மனுஷன் என்பதை காண்பிக்குது. என்னத்தை காண்பிக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும், கரெக்டாக தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அவர் கடவுள் இல்லைன்றதை காண்பிக்கல, இது அவர் கடவுளாக இருக்கிறார் என்பதற்கு எவ்வளோ ஆதாரம் இருக்குது. இந்த வசனத்தினுடைய மேன்மை என்னன்னா, அவர் வந்து உண்மையிலே மனுஷனாக இருக்கிறார், முழுக்க முழுக்க மனுஷனாக இருக்கிறார் என்பதை இது காண்பிக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தெரியாது. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் நாம் கடவுள் ஆகிடுவோம். கரெக்டாக நாம் சொல்கிறோம் இயேசுவை பற்றி, அவர் முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன். ஆனால் அது உண்மையாக இருந்தால், அவர் முழுக்க முழுக்க மனுஷனாக இருந்தால், இதை கண்டு நம்ம ஏன் ஆச்சரியப்படுறோம்? ஏன்னா அவர் முழுக்க முழுக்க மனுஷன்றதை நாம் முழுமையாக பாராட்டுறதில்லை. அதுதான் கிறிஸ்தவர்கள் அநேக நேரத்தில் நாம் என்ன நம்முடைய தப்பு என்னன்னா, அவருடைய தெய்வத்துவத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவர் தெய்வன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அதை ஏற்றுக்கொண்டுட்டோம், அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் எல்லாம். ஆனால் சில நேரம் அவர் மனுஷன்றதை கண்டுக்காமல் விட்டுறோம், அதை பாராட்டாமல் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுறோம். உலகம் பண்ணுற தப்பு வந்து தலையில, அவன் வந்து அவரை மனுஷன் பாராட்டுவான், சூப்பரான மனுஷன், ஆனால் தெய்வம்னு சொல்லிப்பாங்க, ஒதுக்க மாட்டான். கிறிஸ்தவர்கள் செய்கிற தப்பு அப்படியே தலையில் அடுத்த எக்ஸ்ட்ரீம். சில நேரம் அவர் மனுஷன்றதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. இந்த வசனம் அதை சீரியஸாக எடுத்துக்க சொல்லுது. பாருங்கள், இயேசுவை போல் யாருமே இல்லை. அதாவது வெறும் பர்ஃபெக்டாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக இருந்தார், எந்த பாவமும் செய்யலை. அவர் வந்து அவர்கிட்ட அந்த பவர், அன்பு எல்லாமே வேறு லெவலில் இருந்து, அது மட்டும் இல்லை, பர்ஃபெக்ட். அவரை போல் யாரும் இல்லைன்னா அந்த லெவலில் மட்டும் யாரும் இல்லைன்னு இல்லை, சுவாபத்திலே யாரும் இல்லை, தன்மையிலே யாரும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இயேசு ஒருத்தர் தான் உண்மையிலே கடவுள், உண்மையிலே மனுஷன். முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன். 100% கடவுள், 100%, 50-50 கிடையாது, 100% கடவுள், 100% மனுஷன். வேற யாருமே அப்படி இருந்ததும் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. சொல்ல போனால் திருத்துவத்திலே வேற பிதாவும் அப்படி இல்லை, ஆவியானவரும் அப்படி இல்லை. இயேசுனுடைய யூனிக்னஸ் அப்படி இருக்கு. ஆகவே இயேசுவை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, ஒரு நேரத்தில் அவரை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த வசனத்தில் பார்த்து எல்லாம் தெரிலன்றாரு, அவர் கடவுளா இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இயேசுவை நீங்கள் பார்க்குறப்போ சில நேரம் அவருடைய தெய்வத்துவம் பிரகாசிக்கும், சில நேரம் அவருடைய மனிதத்துவம் பிரகாசிக்கும். எப்படி? சில நேரம் அவருடைய தெய்வத்துவம் பிரகாசிக்கும், சில நேரம் அவருடைய, பாருங்கள் உதாரணம் கொடுக்குறேன். இயேசு வந்து அந்த படகுல தூங்கிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? சீஷர்கள் போயிட்டுருக்காங்க, இயேசு வந்து தூங்கிட்டு இருக்காரு. புயல் வருது, காற்றெல்லாம் அடிக்குது. தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்து ஒருத்தர் முடிவுக்கு வராங்கன்னு வைங்க. தூங்கிட்டு இருக்காரு, கடவுள் தூங்க முடியுமா? நான் கேட்குறேன், கடவுள் வெறும் கடவுளாக இருந்தால் தூங்க முடியுமா? இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசித்து பாருங்க கரெக்டாக. அவர் டயர்டானார்னு சொல்லுது, தூங்குனாருன்னு சொல்லுது. அவர் சும்மா நடிச்சுக்கிட்டு இல்லை, உண்மையிலே தூங்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து அவர் தூங்குறத பார்த்து என்ன முடிவுக்கு வரலாம்? பாருங்க, இவரெல்லாம் கடவுள் கிடையாது, வெறும் மனுஷன்தான். ஆனால் அப்படி முடிவுக்கு வந்துட்டா ஏமாந்துருவாங்க. ஏன்னா தூங்கினவர் அப்புறம் எந்திரிச்சு ஒரே வார்த்தையில் காற்றையும் கடலையும் அதட்டுறார். அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் பாருங்க, இவர் வெறும் கடவுள் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் அதுவும் தப்பு. இவர் தூங்கவும் செய்வார், ஒரே வார்த்தையில் காற்றையும் கடலையும் அதட்டவும் செய்வார். ஏன்னா இவர் மனுஷனாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் தேவனாகவும் இருக்கிறார். ஆனால் ஒரு நேரத்தை பார்த்து இவரை பற்றி முடிவுக்கு வந்துட கூடாது. இந்த பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 பார்த்துக்கிட்டு ஆட்சேபனை எழுப்பிட்டு இருக்காங்க ஆட்கள். அவர் எப்படி கடவுளாக இருக்கலாம்? நான் கேட்குறேன்,
இந்த நேரத்தை பார்த்து அப்படி முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ தான் சொல்லியிருக்காரு. 26 என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை தம்மை பற்றி சொல்கிறார். ஒரு நாள் நான் மகிமையோடு வல்லமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை எல்லாரும் காண்பார்கள். அப்புறம் நான் தூதரில் அனுப்பி உங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். எல்லா பூமியின் கடைமுனையில் எல்லா இருக்கிற மூலை முடுக்கு எல்லா இடத்துலேருந்தும், வானத்தின் மூலை முடுக்கில் இருக்க எல்லா இடத்துலேருந்து என்னுடைய ஜனங்கள்லாம் கூட்டி. நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் இப்படி பேச முடியுமா? ஒரு நாள் மேகத்தில் வருவேன் அப்படின்னு. பிளேனில் வரலான்னு சொல்லலாம். மேகத்தையே ஒரு வாகனமாக பயன்படுத்திக்கிட்டு நான் வருவேன், மகிமையோடு வருவேன். என்னை பின்பற்றுகிற என்ன நம்பி இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன் ஒன்று விடாமல். ஒரு மனுஷன் அப்படி பேச முடியுமான்னு நான் கேட்குறேன். அல்லது ஒரு மனுஷன் இப்படி பேச முடியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது. பேச முடியுமா? பாருங்கள், அதெல்லாம் அவருடைய தெய்வத்துவத்தை காண்பிக்குது. இந்த வசனம் அவருடைய மனித தன்மையை காண்பிக்குது. என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கணும். மூணாவது இன்னொரு விளக்கமாக கொடுக்குறேன். இன்னொரு விளக்கம், இதுக்கு விளக்கம் சிலர் இப்படி கொடுத்துருக்கிறார்கள். ஜான் கால்வின் போன்ற பெரிய வேத வல்லுநர்கள், தியோலோஜியன்ஸ், அவங்க இப்படி விளக்கம் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. In his divine nature, Jesus knew all things, but in his human nature, he did not know. அவருடைய தெய்வத்துவத்தில் அவர் அறிந்திருந்தார், தேதியை கூட அறிந்திருந்தார், எப்போ வருவார் என்று அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய மனித தன்மையில் அவர் அறிந்திருக்கவில்லை. அல்லது இப்படி சொல்லலாம், கடவுளாக அறிஞ்சு வச்சிருந்தார், ஆனால் மனுஷனா அவருக்கு தெரியலை. இந்த குறிப்பிட்ட டீட்டெயில் தெரியல. அதான் மற்ற எவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டாரு. என்ன நடக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எப்படி மேகத்தில் வருவார், வல்லமையோடு வருவார், அதுக்கு முன்னால் என்ன நடக்கும், வானத்தில் அடையாளம் நடக்கும், அதுக்கு முன்னால் நடக்கும், பெரும் உபத்திரம் இருக்கும், அதுக்கு முன்னால் என்ன நடக்கும், பாழாக்குகிற அருள், இவ்வளோ சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆனால் இந்த ஒரு இதை மட்டும் சொல்கிறாரு எனக்கு. ஸோ ஜான் கால்வின்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, in his humanity Christ was limited in knowledge, but in his divinity he had no limit. அதாவது அவர் மனுஷனா அவருடைய அறிவுக்கு ஒரு எல்லை இருந்தது, ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. கடவுளா அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நான் இப்படி சொல்கிறப்போ நீங்கள் நினைக்கலாம், சிலர் நினைக்கலாம், என்னங்க சொல்கிறீங்க, கடவுளாக அவருக்கு தெரிஞ்சது மனுஷனாக தெரிலன்னா என்னங்க, தெரிஞ்சதா தெரியலையாங்க, தெரிஞ்சதா தெரியலையா, கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை, கடவுளாக தெரிஞ்சது மனுஷனா தெரில, ரெண்டுமே உண்மை. அது எப்படிங்க ரெண்டுமே உண்மையாக இருக்கலாம்? அப்போ நான் கேட்பேன், எப்படிங்க தூங்குகிற ஒரு கடவுளாக இருக்க முடியும்? எப்படிங்க கண்ணீர் விடுற ஒரு கடவுளாக இருக்க முடியும்? கண்ணீர் சரீரம் இருந்தால் தான் கண்ணீர் விட முடியும். எப்படிங்க ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் 9 மாதம் இருக்கிறவர் கடவுளாக இருக்க முடியும்? எப்படிங்க சின்ன ஒரு குழந்தையா பிறந்து சின்ன கை காலுடைய ஒரு குழந்தையா கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறவர் கடவுளாக இருக்க முடியும்? கேட்டுக்கிட்டே போகலாம். என்னன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதுதான் பாயிண்ட்டு. ஆனால் இருக்க முடியும். தூங்குகிறவரும் கடவுளாக இருக்க முடியும். கடவுள் யார் என்பதை நாமளாக புரிஞ்சிக்கூடாது, இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். தூங்குகிறவர் கடவுளாக இருக்க முடியும். மரியாள் வயிற்றில் உருவானவர் கடவுளாக இருக்க முடியும். பிறந்து சின்ன குழந்தையாக பிறந்து பட்டுன்னு 5 அடி ஹைட் வளர்ந்துட்டாரா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர்ந்தார். பிறந்தப்போவே ஐன்ஸ்டைனை மாதிரி இதை எல்லாத்துமே அறிஞ்சிருந்தாரா? பைபிளை வாசித்து பாருங்கள். லூக்கா 2:52 சொல்லப்பட்டிருக்கு, த பாய் ஜீசஸ். இயேசு சிறு பையனாக இருக்கிறப்போ சொல்லுது, இயேசு ஞானத்திலையும் வளர்த்தியிலையும் தேவ கிருபையிலையும் மனுஷர் தயவிலையும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார். 2 வயசில் ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார். 3 வயசில் அவர் எப்படி இருக்கணுமோ இருந்தார். நார்மலாக வளர்ந்தார். காரியங்களை கற்றுக்கொண்டார், நடக்க கற்றுக்கிட்டார். என்ன அவர் உண்மையிலே மனுஷனாக இருந்தார். பேச கற்றுக்கிட்டார், ஞானத்தில் வளர்ந்தார். பாருங்க, நாம் இப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. ஆனால் அவர் உண்மையிலே மனுஷனாக இருந்தால் அப்படி இருந்திருக்க வேண்டும். ஆகவே அப்படியும் கடவுளாக இருக்க முடியுன்றது தான் இயேசு காண்பிக்கிறார். இன்னொரு விளக்கம், நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. கரெக்டுங்க, புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குங்க. பின்ன எப்படி இருக்கும்? இவர் கடவுளும் மனுஷனும் ஒரே ஆளில் கடவுள் மனுஷன் இருக்கிறாருன்னா, அவர் கடவுளாக இருக்கிறார் மனுஷனாக இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தானங்க இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் அப்படி இல்லவே இல்லைங்க. அதனால தான் பைபிளில் கடவுளை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டம். திருத்துவ தேவன் எப்படி இவர் 3 நபராக இருக்கணும் ஆனால் ஒரே தெய்வமாக இருக்க முடியும்?
சிலர் சொல்கிறாங்களே, உங்களுக்கு 3 கடவுள் இருக்கா, ஒரு கடவுள் இருக்கா, கரெக்டாக சொல்லிடுங்க. இல்லைங்க, எங்களுக்கு ஒரே தெய்வம் 3 நபர்கள் அப்படின்னா என்னங்க விளையாடுறீங்கன்னுவாங்க. 1+1+1 என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கணக்கில் 3, ஆனால் தேவன் வர்றப்போ 1+1+1 = 1 தான். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதாங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டங்க. ஆனாலும் அதுதாங்க உண்மை. ஏன்னா நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்கள் மூளை அறிவுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அவர். ஆனால் அதை காட்டிலும் அவர் கடந்தவர், அதை காட்டிலும் பெரியவர். இன்னொரு விளக்கம், கடைசி விளக்கம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எனக்கும் அது முந்தின விளக்கம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் அது கரெக்டான விளக்கம் தான் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறாங்க பாருங்கள். பைபிள்லேருந்து ஆதாரம் கூட காமிக்கிறாங்க. ஆனால் இந்த அடுத்த விளக்கம் எனக்கு புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மார்க் 13:32 எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். இது எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது, அதனால் சொல்கிறேன். மார்க் 13:32 இயேசு சொல்கிறாரு, எனக்கே என்னுடைய ரிட்டர்ன் தேதி தரலன்றாரு. ஏன் தெரியுமா அப்படி வந்தது? என்னாலையும் உங்களாலையும் தான் வந்தது. கடவுள் மனுஷன் ஆரப்பானப்போ எவ்வளோ விட்டு கொடுத்தார். அவர் அவ்வளோ விட்டு கொடுத்ததுனால தான் அப்படி ஒரு நிலை வந்தது. அந்த தேதி அவருக்கே தெரியாமல் இருந்தது அந்த நேரத்தில். விளக்குறேன் கேளுங்க. ஏன் இப்படி இருக்குன்னா, ரிட்டர்ன் தேதி தெரிலன்றாரு. ஏன்னா இதுக்கு யாராவது மேலே பழைய சுமத்தணும்னா என் மேலே உங்கள் மேலே தான். மனிதர்கள்னால தெய்வம் மனுஷன் ஆகிறப்போ எவ்வளோ விட்டு கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும் இருந்தவரும் இருக்கிறவரும். அப்போது நித்தியமாக இருந்து வந்தவர். அப்போ அவருடைய பேர் இயேசு இல்லை, அவர் இயேசுன்ற அழைக்கப்படலை. இயேசுன்ற பேர் அவருக்கு பிறக்கும்போது தான் அந்த பேர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக அவர் எப்படி அழைக்கப்படுறார் வேதத்தில்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, லோகாஸ், வார்த்தை இருந்தது. அல்லது வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை அப்படி அழைக்கலாம். அல்லது தேவகுமாரன், சன் ஆஃப் காட், அல்லது திருத்துவத்தின் 2ஆம் நபர், நித்தியமாய் பிதாவும் ஆவியானவரோட இருந்து வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2000 வருஷம் முன்னால் அவர் மனிதன் ஆகிறார். இந்த வெறும் கடவுளாய் ஒரு காலத்தில் இருந்தவர் பாருங்க, மனுஷன் ஆகிறதுக்கு முன்னால் அவர் வெறும் கடவுளாக இருந்தார். ஆனால் 2000 வருஷம் முன்னால் இந்த வெறும் கடவுளாக இருந்தவர் இப்போ மனிதனாகவும் ஆகிறார். தெய்வம் என்று இவர் இருக்கிறாரே, தெய்வத்துவத்தை உடையவர் இப்போ மனிதத்துவத்தையும் அவரோட தன்னுடன் சேர்த்து கொள்கிறார். அது நடக்கிறப்போ அவருக்கு அது ரொம்ப பெரிய இறக்கம். நான் சொல்ல புரியுதா? கடவுள் மனுஷன் ஆகிறப்போ கடவுளுக்கு அது பெரிய இறக்கங்க. மனுஷனுக்கு தான் அது ஏத்தம், உயர்வு. உதாரணம் கொடுக்குறேன். இது இப்போ நான் சும்மா போதிக்கல, என் கற்பனை நாள் போதிக்கல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் திருப்புங்க, அதை வாசிக்க போகிறோம். வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த உதாரணத்தை கொடுத்துட்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வாக்கியம் இருக்குது. அவர் எப்படி தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்துக்குள்ள மனுஷனாய் வந்தார்ன்னு இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. இந்த கான்செப்ட் இந்த கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்க உங்கள் மனசில். என்ன யோசிங்க? கடவுளாய் மட்டும் இருந்தவர் மனுஷனாக ஆகிறப்போ எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பார், எவ்வளோ விட்டு கொடுத்துருப்பார். இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன், அற்பமான உதாரணம். ஏன்னா இது உருப்படியான உதாரணம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் 100 மீட்டர் டேஷ் ரன்னர், 100 மீட்டர் டேஷ் ரன்னிங் இருக்குல்ல, அதில் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ஓடுற ஆளை கூட்டிகிட்டு உசேன் போல்ட் எடுத்துக்கோங்க. அவருடைய வலது காலையும் ஆவரேஜ் சராசரி ஸ்பீடில் ஓடுற ஒரு மனுஷனுடைய இடது காலையும் 2 காலையும் கட்டி போட்டிங்கன்னா, அப்புறம் 2 பேரும் ஒன்றா ஓடுங்கன்னு சொன்னீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறவருக்கு இது ஒரு இறக்கம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தவர் இப்போ இப்படி கட்டி போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுவார். ஆனால் அடுத்த ஆளுக்கு இது உயர்வு. அவன் ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டிருந்தான், ஆனால் இப்போ இவரோட கட்டி போட்டதுனால கொஞ்சம் தரன்னு இழுத்துட்டு போயிடுவார். அவனுக்கு அது ஒரு உயர்வுன்னு சொல்லலாம், இவருக்கு அது ஒரு இறக்கம்னு சொல்லலாம். அது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஸ்கூலில் இருக்கிறதுலே பிரைட்டான ஸ்டூடெண்ட், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு ஸ்கூலில் இந்த சில நேரம் இந்த குரூப் ப்ராஜெக்ட், குரூப் அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, 2 பேரை சேர்ந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, ஸ்கூலில் இருக்கிற மிக சிறந்த மாணவன் ப்ளஸ் அவன் குரூப்பில் இன்னொருத்தனை வைக்கிறாங்க. அது யாருன்னா ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையன். இதில் 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறாங்க, வேறு 2 பேர் சேர்ந்து பண்ணோம், 2 பேரும் ஒரே மார்க்கு தான், இவனுக்கு தரலன்னா உனக்கு மார்க்கில்.
இது இல்லை யாருக்கு சூப்பர் டீல்னா இது இந்த ஆவரேஜாக படிக்கிறான் பாருங்க, அவன் இதனாலேயே மேலே வந்துடுவான். ஆனால் இந்த மாணவனுக்கு இது ஒரு இரக்கம். வெறும் கடவுளாக இருந்தவர் மனுஷனாகிறப்போ எவ்வளோ பெரிய இரக்கம் தெரியுமா? அது கடவுளுக்கு இரக்கம், மனு வர்க்கத்துக்கோ அது ஒரு உயர்வு, மனு வர்க்கத்துக்கு அது உயர்வு, ஆனால் அவருக்கு அது ஒரு விதமான ஒரு இரக்கம். ஆனால் தான் பிலிப்பியர் 2 அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:7 இறங்கி வந்தார். கடவுளுக்கும் மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய கேப் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கடவுளுக்கும் மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய கேப் இருக்குது தெரியுமா? பாருங்க, மனுஷன் தான் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய சிகரம். சிகரம் சிகரம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் சிகரம் எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் கிடையாது, மார்ஸ் கிடையாது. சிகரம் எது? நாம தான் மனிதர்கள் தான் அவருடைய சாயல் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அப்போ சிருஷ்டிப்பிலே நம்ம தான் டாப்பு. ஆனாலும் கூட நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது தெரியுமா? எவ்வளோ பெரிய கேப்னா சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற கேப், பெரிய கேப். சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பாக ஆகணும்னா எவ்வளோ இறங்கி வரணும் சிந்திச்சு பாருங்கள். அதை மனதில் வச்சுட்டு இப்போது இந்த பகுதியை வாசிப்போம். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர்னா இயேசுவை பற்றி சொல்கிறார். கிறிஸ்து இயேசு அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுடைய ரூபமாயிருந்தும் அப்படின்னா தேவன்னா பவுல் தேவன் சொல்கிறப்போ யாரை குறிக்கிறாரு? பிதாவை சொல்கிறாரு. தேவன்னா பிதா. இயேசு சொல்கிறப்போ எப்படி சொல்லுவார்? கர்த்தர்னுவார். இயேசு பிதாவை போலவே இருந்தும் அப்புறம் சொல்கிறாரு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது பிதாவுக்கு சமமாய் இருக்கிறார், ஆனால் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்னா என்ன அர்த்தம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், they are co-eternal and co-equal in nature and essence. அதாவது சுவாபத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஈக்குவலாக இருக்கிறார்கள், சமமாய் இருக்கிறார்கள், நித்தியமாய் 3 நபர்கள் ஒரே தெய்வம் கடவுளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா என்னங்க? தேவனுக்கு சமமாக இருந்தோம், பிதாவுக்கு சமமாக இருந்தோம், அந்த நிலையை, அந்த ஸ்டேட்டஸை தொடர்ந்து பிடிச்சிக்கணும்னு விரும்பாம. சிலர் அவங்களுக்கு பதவி வந்தால் அதை விடுறதுக்கு மனசே வராது. பதவி வந்தால், ஒரு போஸ்ட் வந்தால், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வந்தால் அவங்களுக்கு பீரியட் முடிஞ்சால் கூட விட்டு போக மாட்டாங்க. நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா அது அந்த விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் இவர் பாருங்கள், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள், இது கொஞ்சம் விளக்கணும், எல்லாம் தப்பாக புரிஞ்சுப்போம். தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது இந்த பதவியை பிடிச்சிக்க தேவையில்லைன்ற மாதிரி அவர் இருந்தாராம் இயேசு. இதையே தொங்கிட்டு இல்லாமல் தேவனுக்கு சமமாக இருந்தோம், அப்படியே இப்படியே தான் இருக்கணும், இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லாமல் என்ன பண்ணுறாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிதாவுக்கு சமமாக இருந்தார், இப்போ அடிமையை போல் ஆயிட்டார், மனுஷன் ஆயிட்டார். இப்போ தேவனா இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. மனுஷன் ஆகிறப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லுது. பெத்லஹேமில் ஒரு குழந்தையா பிறக்கிறப்போ எப்படி ஒரு இறக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லுது. ஆனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சுக்கூடாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி புரிஞ்சுப்போம்? ஸோ ஃபஸ்ட்டு ஆதியிலிருந்து இயேசு பிதாவுக்கு சமமாக இருந்தார், தேவனாக இருந்தார். ஆனால் மனுஷன் ஆகிறப்போ அந்த தெய்வத்துவத்தை முழுமையாக கழட்டி வச்சுட்டு தேவனாக இல்லாமல் வெறும் மனுஷனாக வந்தார். தப்பு. அப்படி போயிட்டா கள்ள போதனை ஆகிடும். தப்பு. அப்படி இறக்கத்தை புரிஞ்சிக்க கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவனுக்கு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னா எப்படிங்க புரிஞ்சுக்கணும்? அவர் தொடர்ந்து தேவனாக தான் இருக்கிறார், தொடர்ந்து பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். ஒரு விதத்தில் நேச்சர், எசன்ஸ் என்ற விதத்தில், தன்மையில், சுவாபத்தில் தொடர்ந்து சமமாக தான் இருக்கிறார். ஆனால் ரோல், ஃபங்க்ஷன் வர்றப்போ, வேலை, கடமை, செயற்பாடுன்னு வர்றப்போ பிதாவுக்கு தம்மையே கீழ்ப்படுத்தி கொண்டு அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகிறார். இப்போ தேவனா இருக்கிறத நிறுத்திடல, தொடர்ந்து தேவனாக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு வேலையை செய்யும்படி,
எந்த வேலையை? மீட்பை செய்யும்படி, மீட்பை சம்பாதிக்கும்படி, இந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்தும்படி, இந்த நோக்கத்துக்காக, இந்த கடமையை முடிக்கிறதுக்காக என்ன பண்றார்? பிதாவுக்கு தம்மையே கீழ்ப்படுத்தி வாலண்டியரா தம்மை தாமே, எல்லாம் சொல்லுங்க, தம்மை தாமே. யாரோ ஒரு வற்புறுத்தல, பிதாவும் வற்புறுத்தல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து எவ்வளவு கீழே போக முடியுமோ. சிலுவை பற்றி பேசல இது. சிலுவை 8ஆம் வசனம், அடுத்த வசனம். இது எப்படி மனுஷனாரான்னு சொல்றது. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னா, in role and function he subordinated himself to the Father voluntarily for a purpose to finish a particular work. ஒரு வேலையை முடிக்கும்படி, மீட்பை சம்பாதிக்கும்படி, மனுஷனுக்காக ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கும்படி தம்மை வாலண்டியரா பிதாவுக்கு தம்மையே முழுமையாய் கீழ்ப்படுத்தி எவ்வளவு கீழே போக முடியுமோ போய் மனுஷ சாயலாகிறார். அடிமை ரூபம் எடுத்துனா சொல்றாரு, சரி வேணா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எசன்ஸ், நேச்சரில், சுவாபத்தில் பிதாவுக்கு சமமாக இருக்கிறார் தொடர்ந்து. ஆனால் ரோல், வேலைன்னு வர்றப்போ பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு எவ்வளோ கீழே போக முடியுமோ. பிதா சொன்னால் தான் செய்வேன், பிதா சொல்கிறது மட்டும் சொல்லுவேன், பிதா சொல்கிறது மட்டும் செய்வேன். பிதாவுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம். என்னுடைய சித்தத்துக்கு இடமே இல்லை. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது. முழுக்க முழுக்க பிதாவை சார்ந்து கொண்டு, பிதாவை நம்பி, பிதாவினால பலப்பட்டு, பிதாவினால வெளிப்பாட பெற்று, பிதாவினால ஞானத்தை பெற்று நடந்துக்கிறேன். வாலண்டியரா அவருடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. மனுஷன் அவரப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தப்பான புரிதல் சொல்கிறேன். மனுஷனாக வரப்போ கடவுளாக அவர் இல்லை, அதை கழட்டி வச்சிட்டாரு. தெய்வத்துவத்தை கழட்டி வச்சிட்டாரு, அடிமை ரூபனா எடுத்து மனுஷன் ஆகிட்டார். அது தப்பு. இட்ஸ் ஓன்லி a subordination in role and function. அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்கள் வேலையில் உங்கள் பாஸ் இருக்கிறார்ல, யாருங்க பெரிய ஆள், நீங்களா உங்கள் பாஸா? உங்கள் பாஸ் தானே. அவர் சொல்கிறது நீங்கள் கேட்டு தானே ஆகணும். அவர் கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும். அவர் கீழ்ப்பட்டு தானேங்க இருக்கணும் நீங்கள். அப்போ வேலையில் யார் பெரிய ஆள்? அவர் தான் பெரிய ஆள். அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும். செய்யலைன்னா வேலை போயிடும். அப்போ உங்கள் பாஸ் தான் பெரிய ஆள். ஆனால் அது வேலையில் உங்கள் பாஸும் சரி, நீங்களும் சரி, உங்கள் கம்பெனியில் இருக்கிற கீழே இருக்கிற ஒரு பியூனும் சரி, எல்லாருமே மனிதர்கள் தான். கரெக்டா? அந்த விதத்தில் சமம். இன் நேச்சர் அண்ட் எசன்ஸ், சுவாபத்தில், தன்மையில் சமம். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள். பாஸாக இருக்கட்டும், பியூனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்கள். ஆனால் வேலைன்னு வர்றப்போ அதுக்கு ஒரு ஹைரார்கி இருக்குது. இவர் தான் டாப்பு, இவர் அதுக்கு கீழே, இவர் சொல்கிறது தான் இவர் கேட்கணும். அதுபோல தான் இயேசு மனுஷனாக வரப்போ தொடர்ந்து தேவனாகவே இருக்கிறார். சுவாபத்தில், தன்மையில் தொடர்ந்து தேவனாகவே இருக்கிறார். தேவனாக இருக்கிறத நிறுத்தி விடவில்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு? வேலைன்னு வர்றப்போ, மீட்பின் செயல்னு வர்றப்போ அதற்காகவே திருத்துவத்துக்குள்ளேயே ஒரு ஹைரார்கி வருது. பிதா தான் சொல்கிறபடி குமாரன் செய்கிறார். முழுக்க முழுக்க பிதாவை சார்ந்தே குமாரன் இருக்கிறார். ஏன்? இந்த மீட்பின் செயல், மீட்பின் திட்டத்தை செயல்படுத்தணும். மனிதர்களுக்கு மீட்பை சம்பாதித்து தரணுன்றதற்காக முழுமையாக தம்மை பிதாக்கு கீழ்ப்படுத்தி அடிமை ரூபம் எடுத்து, எல்லாம் சொல்லுவாங்க அடிமையின் ரூபம் எடுத்து. அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ பிதா கீழே வந்துட்டேன். நான் எதையுமே நானாக செய்யவே மாட்டேன். இயேசு எத்தனை இடத்துல சொல்கிறார்? யோவான் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். எதையுமே நானாக பேச மாட்டேன், நானாக செய்ய மாட்டேன், பிதா சொன்னது மட்டும்தான் செய்வேன். முழுக்க முழுக்க பிதாவை சார்ந்து தான் வாழ்கிறார். அதே உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை? அதனால தான் ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்கிறத பண்ணி நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஆச்சரியப்படலையாங்க? சீஷரில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் இயேசு ராவெல்லாம் ஜெபிக்கிறாருங்க. தேவையா அது? நான் கேட்குறேன், உண்மையிலே கேட்குறேங்க. இயேசுக்கு அது தேவையான்னு கேட்குறேன். சீஷரில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள் பைபிளில், ராவெல்லாம் ஜெபிக்கிறார் தூங்காமல். தேவையா? இயேசுக்கு இது எதுக்கும் தேவை? ஆக்சுவலாக ஒரு விதத்தில் தேவை இல்லை. அவர் கடவுள், அவருக்கு எல்லாம் தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும். ஆனால் அவர் மனுஷன் அவர்ப்போ வாலண்டியராக என்ன பண்ணிட்டாரு? தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் இப்போ எப்படி வந்துட்டாரு? பிதா சொன்னாதான் உண்டு, பிதா வெளிப்படுத்தினாதான் உண்டு அப்படின்னு வாலண்டியராக செய்கிறேன்னு வந்துட்டார். ஏன்? ஒரு மனுஷன்னா அப்படிதான். உண்மையாலே ஒரு மனுஷனாக இருக்கணும்னா அப்படி வரணும். அவர் உண்மையிலே மனுஷனாக இருக்கணும்னா கடவுளை சார்ந்து வாழுகிறவன் தான் மனுஷன், கடவுளை நம்பி வாழுகிறவன் தான் மனுஷன், எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட கை நீட்டுறவன் தான் மனுஷன்றதை காமிக்கிறதுக்கே அப்படி செஞ்சார். அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு உண்மையிலே மீட்பை சம்பாதித்து தரணும்னா அவர் உண்மையிலே மனுஷனாகணும். மனுஷனா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். கடவுளா இல்லை, மனுஷனா நியாயப்பிரமாணத்தை
கை கொள்ளணும். கடவுள் ஈஸியாக கை கொண்டுட்டு போயிடலாம். ஆனால் மனுஷனா பாவ சோதனைகளை சந்தித்து மேற்கொள்ளணும். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்தார். எப்படிங்க சோதிக்கப்பட முடியும்? அவர் கடவுள் சோதிக்கப்பட முடியாது தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு 1:13. கடவுள் சோதிக்கப்பட முடியாது, சோதிக்கப்படுவது இல்லை. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவது இல்லை. யாக்கோபு 1:13. ஆனால் அவர் சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருந்தார். ஏன்? அவர் வாலண்டியராக தம்மைத்தாமே ஏதோ ஒரு விதத்தில் வெறுமையாக்கி உண்மையிலே மனுஷனானார். நமக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு சரீரத்தில் வராரு. சரீரத்தில் என்னைக்கு வந்தாரோ அது ஒரு லிமிட்டேஷன். நமக்காக அவரே லிமிட் பண்ணிக்கிறாரு. இதுக்கு முன்னால் எங்கும் எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் இருக்கக்கூடிய திருத்துவத்தின் 2ஆம் நபர் இப்போ ஒரு சரீரத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதுவே அவருக்கு ஒரு லிமிட்டேஷனை கொடுத்துருச்சு. மனுஷனுடைய மனதை எடுத்துக்கொண்டார். அதுவும் ஒரு லிமிட்டேஷனை கொடுக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நம்மால் தான் தம்மை வெறுமை ஆக்கினதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அவருக்கு. எனக்கே ரிட்டர்ன் தேதி தெரிலன்னு சொல்கிற நிலை நம்மால் தான் வந்தது. ஏன்னா நம்மளை மீட்டெடுக்கும்படி தான் அந்த நிலை. ஏன்னா ஒரு உண்மையிலே ஒரு மனுஷனாக இருக்கணும்னா அவ்வளோ தூரம் அவர் கீழே இறங்கி போகணும். மனுஷன் ஸ்தானத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். பாவ சோதனைலாம் சந்தித்து மேற்கொள்ளணும். பாவம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு நீதியை மனுஷனுக்காக சம்பாதிக்கணும். உண்மையான ஒரு நீதியை சம்பாதிக்கணும். அப்புறம் கல்வாரி சிலுவையில் மனுஷனுடைய ஸ்தானத்தில் போய் மரித்து அவனுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளணும்னா உண்மையிலே மனுஷனுடைய சரீரம், மனுஷனுடைய மனது, மனுஷனுடைய எல்லாமே அவருக்கு இருக்கணும். ஒரு மனுஷனாய் அங்கே அவர் சாகணும். மனுஷனுடைய தண்டனைலாம் ஏற்று அதை தீர்க்க வேண்டும். நம்மளால தாங்க அப்படி ஆச்சு. நம்மளால தான் ரிட்டர்ன் தேதி தெரிலன்னு அவரால் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இவ்வளோ தூரம் இறங்கி போகலன்னா நம்மளை மீட்டெடுக்க முடியாது. எனக்கு அதை பார்க்குறப்போ எனக்கா இவ்வளோ தூரம் இறங்கி போனாருன்னு இருக்குது. என்ன வேணுன்னா பாவி என்று சும்மா தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் எனக்காக இவ்வளோ இறங்கி வந்தார். This is because of the voluntary self-emptying of Jesus. வாலண்டியராக தாமே வெறுமை ஆக்கினாரே, அதனால தான் தேதி தரலன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சரி, அவ்வளோ இறங்கி போனார். ஆனால் பிலிப்பியர் 2 அப்படி முடியல. 9ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உயர்கிறார், உயர்த்தப்படுகிறார். உயிர்த்தெழுதல்ல, பரமேறுதல்ல, அவருடைய உயர்த்துதல்ல கதையே மாறிவிடுகிறது. நீங்கள் இன்றைக்கு என்ன பார்த்து சரிங்க, இன்றைக்கு சரி, அன்னைக்கு இயேசு சீஷர்கள் பார்த்து கேட்குறப்போ எனக்கே ரிட்டர்ன் தேதி தரலன்ட்டாரு. இன்றைக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்ல, பரமேறுதல்ல, உயர்த்துதல்ல எல்லாமே மாறிவிட்டது. எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 1:6 பரமேறதுக்கு முன்னால் சீஷர்கள் திரும்ப இந்த நேரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை பரமேறதுக்கு முன்பால் திரும்ப அவங்களுக்கு என்ன கேள்வினா, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா என்று கேட்டார்கள். ஏன்னா அவங்க மனசில் என்னன்னா, ஏன் ராஜ்யம் திரும்ப இஸ்ரவேலுக்கு வரல? உயிரோட எழும்பிட்டியார், நீர் தான் மேசியா. ஆனால் எல்லாமே உலகம் எல்லாம் முழுமையாக சரியாகலையே, இதை நீர் இப்போ செய்வீரா? இந்த நேரத்தில் செய்வீரா? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா? இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவீரா அப்படின்னு கேட்குறாங்க. 6ஆம் வசனத்தில் இந்த காலத்தில் செய்வீரா அப்படின்றப்ப இயேசு சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 1:7, பிதாவானவர் தம்முடைய ஆதினத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ரொம்ப அழகாக இருக்குது தமிழில், நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதுவும் வேலை இல்லைன்றாரு. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது பிதா குறித்து வச்சிருக்கிறார். எப்படி சொல்லலைன்னு பார்த்தீங்களா? இல்லைப்பா எனக்கு தேதி தெரிலப்பா, காலம் தெரிலன்னு சொல்ல. அது உன் வேலை இல்லை, அது பிதா குறித்து வச்சிருக்கிறார். நிறுத்திட்டார். நீங்கள் இதை யோவான் 17:5 கோத்து பாருங்க. யோவான் 17:5 பார்த்தீங்கன்னா 4லிருந்து வாசிக்கிறேன். இயேசுனுடைய இந்த ஜெபம் இது. யோவான் 17:4 வாசிக்கிறேன். சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். சொல்கிறாரு, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, இப்போ எனக்கு முன்ன உம்மோட இருந்த அந்த மகிமை, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக உம்மோட எனக்கு இருந்த அந்த மகிமைக்கு திரும்ப என்னை கொண்டு போகும் அப்படின்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தம்மையை வெறுமையாக்கி வந்தார். அப்புறம் சொல்கிறாரு, முன்னே எனக்கு இருந்த
அந்த மகிமைக்கு திரும்ப கொண்டு போகும் அப்படின்றார். வாசிக்கிறேன் 4 5 யோவான் 17:4-5. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே 5, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். திரும்ப அந்த லெவலுக்கு கொண்டு போகின்றார். அதாவது இயேசுக்கு பாருங்கள், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் இயேசுவை பற்றி வாசிக்கிறோம்ல, சில நேரம் அதை பார்த்து அசந்து போகிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அது அவருடைய மகிமையினுடைய ஏபிசி. ஆக்சுவலாக அவர் எவ்வளோ மகிமையை திறந்து வச்சுட்டு தான் வந்தார். தம்மைத்தாமே வெறுமை ஆக்கினார். அவருடைய உண்மையான மகிமையை பார்க்கணுன்னா 2ஆம் வருகையில் அவர் வர்றப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அதை ஏன்னா வேற லெவலில் அவருடைய மகிமை இருக்குது. நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை எவ்வளோ படிச்சீங்கன்னாலும் கூட அவருடைய மகிமையினுடைய ஒரு அளவு, இட்ஸ் அ கன்சீல்டு க்ளோரி, மறைக்கப்பட்ட மகிமை. தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மையை வெளிப்படுத்தின ஒரு மகிமை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? சிலுவை வரப்போகுது, அடுத்தது உயிர்த்தெழுதல் வரப்போகுது. சொல்கிறாரு, தேவனே என் வேலையை முடித்த பிறகு முன்ன உம்மோட இருந்த அந்த மகிமைக்கு திரும்ப என்ன கொண்டு போகும். அது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆயிடுச்சு, நான் நம்புகிறேன். ஒரு நாள் உலகமே அதை பார்க்கவும். பாருங்கள், இன்றைக்கு இயேசுனுடைய உண்மையான மகிமையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவானை போல குப்புற விழுந்துருவீங்க நீங்கள். அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு அவருக்கு தேதி தெரியுமா? நிச்சயமாக தெரியும். அன்றைக்கு ஏன் தெரிலன்னா, அந்த நேரத்தில் முழுக்க தானாக அவர் தேதி அறிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் அவர் அந்த வாலண்டியராக அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு. பிதா சொன்னாதான் உண்டு, பிதா வெளிப்படுத்தினதான் உண்டு. அந்த நேரத்தில் பிதா அதை வெளிப்படுத்தலை. எவ்வளோ டீட்டெயிலை வெளிப்படுத்திட்டார். இதெல்லாம் நடக்கும், இந்த கடைசி கால அடையாளம்லாம் வரும்னு வெளிப்படுத்திட்டார். ஆனால் இந்த குறிப்பிட்ட டீட்டெயிலை மட்டும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இயேசு அவ்வளோதான் வெளிப்படுத்தாருன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஏன்னா உண்மையான மனுஷன் பிதாவை சார்ந்து தான் வாழ்வேன்னு இருந்துட்டார். நம்மனால தாங்க இந்த அளவுக்கு அவர் போனார். ஆகவே 32ஆம் வசனத்தை பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி இவர் கடவுளாக இருக்கிறாருன்னு எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு அவர் மனிதனாக இருக்கிறது அழகாய் தெரிகிறது. உண்மையிலே மனிதனாய் இருக்கிறார். அவருடைய மனிதத்துவத்தை அங்கே நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய அன்பை நான் பார்க்குறேன். என்னால் தான் இப்படி போக வேண்டியதாகிடுச்சு, எனக்கே தேதி தெரிலன்னு சொல்கிற அளவுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு உண்டாச்சு. என்னால் தான். அதில் நான் என்ன பார்க்குறேன், என்னை எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக எவ்வளோ இறங்கி வந்தார். தேவாதி தேவன் எவ்வளோ எனக்காக இறங்கி வந்தார்ன்றதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை பார்க்குறேன், இயேசுடைய தாழ்மையை பார்க்குறேன். இயேசுவ மாதிரி ஆளுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தாழ்மை வேணும் தெரியுமா? பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் தெரியலன்னு சொல்லவே மாட்டாங்க. வாயை திறந்து தெரியலன்ற வார்த்தை வரவே வராது. இயேசுகிட்ட அது கூட வருது. இருக்கிறதுலே டாப்பானவர். அவர் சொல்கிறாரு, தேதின்னு வந்தால் எனக்கே தெரில அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் நான் வேணா தானா தெரிஞ்சுக்கலாம், நான் கடவுள் தான். ஆனால் அடிமை ரூபம் எடுத்து மனுஷன் ஆயிட்டதுனால பிதா வெளிப்படுத்தினா மட்டும்தான் சொல்லுவேன், இல்லையா? அப்போ இதை வெளிப்படுத்தாததுனால இது எனக்கு தெரியாது. அப்போது தெரியாதுன்றார். நான் கேட்குறேன், இந்த தாழ்மை எத்தனை பேருக்கு இருக்குது? அவருடைய தாழ்மையை கண்டு நான் வியந்து நிற்கிறேன். கடைசியில் அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். ஏன் நான் தெரிலன்னு சொல்லுவாரே ஒழிய தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சொல்லி காமிக்கவே மாட்டார். தெரிஞ்சதை அடித்து சொல்கிறார். மெய்யாகவே சொல்கிறேன், இந்த தலைமுறைகள் நடக்கும், எருசலேம் அழியும். தெரியாது பண்ணுறார். நமக்கு சிக்கலாகுது. ஆனால் உண்மையை பேசுகிறவர், இந்த வேதமும் சரி அவரும் சரி, வார்த்தை உண்மைதான் சொல்லும். அவரை நம்பலாம், அவர் வார்த்தையை நம்பலாம். எல்லோரும் எழுந்து நிற்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவர் வார்த்தை, என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்ன இயேசு. அவரை நம்பலாம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்பலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உண்மை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க உதவி செய்யும். தொடர்ந்து உண்மை நல்லா பின்பற்ற உதவி செய்யும். இந்த மாதிரி இந்த கஷ்டமான காரியங்கள்லாம் போக போக புரிஞ்சிக்க உதவி செய்யும். ஆனால் தெளிவாக இருக்கிற காரியங்களில் நல்லா உறுதியாக இருக்க செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பலாம். அது தெளிவு, அது உறுதியாக, அதில் உறுதியாக நிற்கலாம். நாங்கள்
வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனால் கூட உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆகவே உம்முடைய வார்த்தையை நம்பி வாழ தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.